கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் அன்பின் கர்த்தர் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த கிருபையில் அவருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்து அவருடைய சத்திய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரயோஜனப்படுத்தும் விதமாக அதை கேட்டு அவருக்கே நம்ம உகந்த பிள்ளைகளாக ஜீவிக்கும்படிக்கு இந்த நாளிலும் நம்ம யாவரையும் அவருடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்ததற்காக நம்முடைய அன்பின் கர்த்தர் மூலம் முதலாவது நம்முடைய நன்றிகளை நாம் எடுத்துக் கொள்வோம். இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிற புது சிஸ்டரினுடைய குடும்பம், அதில் புது சிஸ்டரினுடைய கணவன் குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அது கடந்த வகுப்பில் நம்ம புது சிஸ்டரினுடைய கணவன் பற்றி நம்ம ஆரம்பித்தோம். அதில் மீதம் இருக்கிற பகுதிகளை நம்ம இன்னைக்கு பார்த்து முடிக்கலாம். அப்போ முதல்ல புது சிஸ்டரினுடைய கணவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பித்தோம். கணவன்னா யார் ஒரு குடும்பத்தில் அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோம். கேள்வி அது சாதாரணமான கேள்வியாக இருந்துட்டாலும் புது சிருஷ்டிகளாக இருக்கிற நமக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா கணவன் என்பவர் ஒரு பெண்ணுக்கு துணையாக இருக்கிறவர் என்பதில் மாத்திரம் பொருள்படாமல் அது ஒரு உயர்ந்த ஒரு நோக்கமுடையதாக இருக்குது. அந்த ஒரு பொறுப்பு அதுதான் நம்ம தெளிவாக பார்த்தோம். ஸோ இந்த ஒரு ஏற்பாடு புது சிருஷ்டிகளுக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு ஏற்பாடு. ஸோ இதை இன்னைக்கு மாத்திரம் இல்லை, அவருடைய தெய்வீக திட்டத்தில் அவர் ஏற்படுத்தி வச்சிட்டார் ஆரம்பத்திலிருந்து. அதாவது இந்த மனுக்குலத்தினுடைய சிருஷ்டிப்பை ஆரம்பிக்கும் போதே அங்கே தேவன் அருமையாக ஏற்படுத்தி வச்சிட்டார். அப்போ ஆதாம் கொண்டு அந்த ஒரு பொறுப்புகள் பின்பற்றப்பட்டு வருகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த ஆதாம் இந்த மனுக்குலத்தினுடைய தகப்பனாக இருந்த போதிலும் அவர் ஒரு குடும்பத்திற்கு தலையாக இருப்பதை நம்ம பார்த்தோம். அப்போ தலையாக இருப்பது என்பது அது சாதாரணமாக இல்லை. அதாவது அந்த குடும்பத்திற்கு தேவையான காரியங்களை செய்வதோடு மாத்திரம் நிற்காமல் புது சிருஷ்டிகளுக்குரிய அந்த ஒரு கடமைகளோடு நம்ம சேர்த்து பார்க்கும்போது அது ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பை குறிக்கிறதாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதாவது அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் தெய்வ பக்தியில் அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையின்படியாக புத்தி சொல்லி நடத்துவது ரொம்ப முக்கியமான பங்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் தேவனுக்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட அந்த நன்மைகளை அவர்கள் நினைத்து அந்த நன்மைகளுக்காக தேவனிடத்துல நன்றி செலுத்த ஏறெடுப்பதில் அவங்களை ஏறெடுக்க வைக்கிறதுல மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஒரு குடும்பத்தினுடைய தலைவருக்கு அங்கே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் அந்த குடும்பத்தை பயபக்தியிலும் தேவனுக்கு ஏற்ற அந்த பாதையிலும் வழிநடத்துவதிலும் மிக முக்கியமான பொறுப்பு அந்த ஒரு கணவருக்கு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் அடிப்படையா இருக்கிற விஷயங்களாக நம்ம வந்து பார்த்தோம். அப்ப இந்த ஒரு புது சிஸ்டரினுடைய இந்த கணவன் விஷயத்துல பொதுவாக உலகத்தின் மத்தியில் அது பின்பற்றப்படுவது இல்லை. பட் நம்ம அது தெளிவாக பின்பற்ற வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குடும்பத்துல ஒரு ஆண், அதாவது கணவன் என்பது மாத்திரம் இல்லை, ஒரு ஆண் எனும்போது அந்த குடும்பத்துல அவர் தான் தலையாக தேவன் வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம் வேதத்தின்படி. ஏன்னா கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் தலையாயிருக்கிறார், ஒரு புருஷனுக்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார், ஒரு ஸ்திரீக்கு ஒரு புருஷன் தலையாயிருக்கிறார். சரி, இது ஒரு அருமையான ஒரு தெய்வீக ஒரு ஏற்பாடு. அப்படித்தான் தேவன் அங்க வைத்திருக்கிறார். அப்ப இந்த ஒரு ஒழுங்கு கண்டிப்பாக எந்த ஒரு புது சிருஷ்டியினுடைய குடும்பத்திலும் அது பின்பற்றப்பட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். மாறாக எந்த ரீதியிலும் ஒரு ஸ்திரீ ஒரு புருஷனை ஆளுவதற்கு அங்க தேவன் அங்க உரிமை தருவது கிடையாது. ஸோ ஆளுவதுன்னு சொல்லும் போது அந்த புருஷனுக்குரிய எல்லா கடமைகளையும் அல்லது ஒரு ஆணுக்குரிய எல்லா கடமைகளையும் தான் எடுத்துட்டு தன் மேல பாரமா போட்டுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் அவங்க இழுத்துட்டு போறதுக்கு தேவன் விரும்புறதில்லை. பாருங்க எவ்வளவு பெரிய, அது கூட ஒரு பெரிய ஸ்லாக்கியம் சகோதரிகளுக்கு தேவன் தருவது. ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப பாரம், ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலன் பேதுரு அது குறித்து சொல்றாரு, அவர்கள் பலவீன
பாண்டம் உடையவங்களா இருக்கிறாங்க. பலவீன பாண்டம், ஆங்கிலத்துல வீக்கர் வெசல்ஸ். அவங்களால அது முடியாது. தேவனே அது தெரிஞ்சுதான் அந்த பொறுப்புகள்லாம் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கொடுத்து ஒரு புருஷன் மேல அது சுமத்தி இருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்படி இருக்கும்போது ஒரு தலை தனக்குரிய கடமைகளை செய்வதற்கு அவசியம் இல்லை, தன்னுடைய மனைவியே செய்வதற்கு அங்க எல்லா திறனும் பெற்று இருக்கும் போது நான் அவசியம் செய்ய வேண்டியது இல்லை அப்படியே ஒருவர் நினைக்கலாம். அல்லது தன்னுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய அப்படிப்பட்ட பொறுப்புகளை அப்படியெல்லாம் செய்தாக வேண்டிய அவசியம் இல்லை என்று கூட ஒருத்தர் நினைக்கலாம். ஏன்னா வசன பகுதிகள் சிலது அதுக்கு ஆதாரமாக இருந்தது நம்ம பார்த்தோம். மனைவிகள் உடையவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போல அவங்க இருக்கணும் சொல்லும் போது இது தவறாக புரிந்து கொள்றாங்க. அப்ப இங்க மனைவிகள் உடையவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போல அவங்க நடந்து கொள்ளணும் அப்படின்னா அப்ப குடும்பத்தை எல்லாம் கண்டுக்காம இருக்கிறத பத்தி அங்க பேசவே இல்லை. ஏன்னா ரொம்ப அழகா கலாத்தியர்ல மற்ற நிருபங்கள்ல அப்போஸ்தலர்கள் எழுதும் போது ஒருவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை நன்றாய் அவங்க நடத்துறதுக்கு அறியாது இருந்தாங்கன்னா அல்லது அதுல அவங்க ஞானம் இல்லாத இருந்தாங்கன்னா எப்படி தெய்வீக குடும்பத்தை அவங்க நடத்துவாங்க? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நெக்ஸ்ட் அப்ப இந்த விஷயம் சொல்லும் போது உடனே நமக்கு என்ன ஆகுது? அப்ப தெய்வீக குடும்பத்தை நடத்த அவங்க தகுதியற்றவர்கள் ஆயிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது அந்த வழிநடத்துறவர்கள் தானே அது ஏற்புடையதா இருக்கும். அப்ப மற்ற புருஷர்கள் அதுக்கு கவனம் கொடுக்க அவசியம் இல்லை அப்படி கூட ஆயிடுது. பட் அப்படி அங்கேயுமே வைக்கிறது இல்லை. ஏன்னா இன்னும் கலாச்சாரம் நம்ம படிக்கும் போது ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும். இது புது சிருஷ்டிகள் அனைவரும் மேலும் இருக்கிற ரொம்ப முக்கியமான கடமை. இதெல்லாம் நம்ம சிந்திக்கும் போது இன்னும் அநேக வசன பகுதிகள் இருக்கு. அப்ப அது பொதுவாகவே ஒரு புது சிருஷ்டிக்கு இருக்கிற ஒரு கடமையாக நம்ம அதை பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஒரு பொறுப்பை ஒரு தட்டி கழிக்க முடியாது அல்லது அதுல கவனம் கொடுக்காம இருக்கவும் கூடாது என்பது தெளிவாக நம்ம பார்க்கிறோம். ஏன் நம்ம இன்னொரு வகையில நம்ம பார்க்கும்போது அங்க ஒரு புருஷன் ஸ்திரீக்கு தலையாய் இருக்கிறார் என்னும் போது எந்த வகையில அவர் தலையாய் இருக்கிறார் அப்படின்னா அதுக்கான அருமையான மாடல் கர்த்தர் இயேசுவை தேவன் காமிக்கிறார். அவர் கூட தலை தான் யாருக்கு? அவருடைய சரீரமாகிய சபைக்கு அவர் ஒரு தலையாக இருக்க நம்ம பார்க்கிறோம். அப்ப அவரு தலையா இருக்கிறார்னு சொல்லும் போது அதே ஒரு புருஷன் அவருடைய சாயல் இருக்கிற அந்த புருஷன் அல்லது அவருக்கு நிழலா இருக்கிற ஒரு புருஷன் அவரு ஒரு ஸ்திரீக்கு கூட தலையா இருக்கிறத நம்ம காண முடியுது. அப்போ எந்த அளவுக்கு கர்த்தர் இயேசு அந்த தலையா இருந்த அந்த வேலையை செய்யறாருன்னா அந்த சரீரத்தை அவரு முற்றிலுமாக மீட்டெடுப்பதற்காக அவர் எந்த அளவுக்கு வேலை செய்திருக்கிறாருன்னா அந்த சபைக்காக தன்னுடைய ஜீவனையே அவரு தந்திருக்கிறார். அது போல ஒரு கணவன் கூட என்ன செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னா தன்னுடைய சரீரம் அதாவது மனைவிக்கு அந்த அளவுக்கு அன்பு கூறுவதற்கும் அவர் கடமைப்பட்டவராக இருக்கிறார் பாருங்க. ஏன்னா அன்பு கூற வேண்டும் என்பது சொல்லும் போது நம்ம ஒரு தெளிவான பார்வை கிடைக்கிறது இல்லை. அந்த ஒரு ஸ்திரீக்கு தேவையானது என்னவோ உலக பிரகாரமா அது மாத்திரம் செய்துட்டா போதும், அந்த லெவலுக்கு செய்துட்டா போதும் என்பது பொதுவாக இருக்கிற கருத்து. ஆனா வேதத்தின் படியாக நம்ம பார்க்கும்போது அதுக்கு மேல போயிட்டு தான் அங்க பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு அன்பு கூறணும்னா அது கர்த்தர் அவருடைய சரீரமாகிய சபைக்கிட்ட அன்பு கூர்ந்திருக்கிறார். அப்ப அது போல ஒரு புது சிருஷ்டி தன்னுடைய மனைவி கிட்ட அங்க அன்பு கூற வேண்டும் என்பது கட்டளையாக அங்க இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அது கர்த்தர் இயேசு அப்படி செய்திருக்கிறார். அப்ப அது போல ஒரு தலைனா அப்படித்தான் செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்படித்தான் இந்த ஒரு புது சிருஷ்டியினுடைய அந்த கணவருடைய பொறுப்புகள் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்படி இருக்கும்போது இப்போ பொதுவாக இந்த புது சிருஷ்டியினுடைய இந்த கணவருடைய விஷயத்துல அவர் மனைவியிடத்துல அன்பு கூறுவதில்லை அல்லது அந்த மனைவியை வழிநடத்துவதில்லை. முக்கியமாக 4 விஷயங்களை அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. இது குறித்து அப்போஸ்தலன் பேதுரு நமக்கு அருமையான ஒரு ஆலோசனை அங்க தருவதை நம்ம பார்க்கலாம். அந்த ஆலோசனையை நம்ம பின்பற்ற போது மாத்திரமே அந்த திருமணத்தின் நோக்கம் நம்மிடத்துல அது நிறைவேறுவதாக இருக்குது. ஒருவேளை அந்த ஆலோசனையை யார் ஒருவர் அது கவனிக்காம அல்லது தள்ளி விடுறாங்களோ
அவர்களுக்கு இந்த வாய்ப்பு என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் என்பது அங்க சகோதரர் ரசல் ரொம்ப தெளிவா நமக்கு காமிக்கிறார். ஏன்னா அவர் விசுவாசத்தை மறுதலித்தவராக இருப்பாருன்னு கூட அந்த வார்த்தையை சொல்றார். ரொம்ப முக்கியம். அவிசுவாசியிலும் கெட்டவனாய் இருப்பான்னு கூட சொல்றார். அப்ப அந்த அளவுக்கு ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு நிச்சயமா அந்த வாய்ப்பு பெற்றுக்கொள்வதற்கு முடியவே முடியாது. சோ இதெல்லாம் ரொம்ப வலிமையாக சொல்லக்கூடிய வசன பகுதிகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ அப்போஸ்தலர் பேதுருடைய அந்த ஆலோசனை நம்ம இப்போ எடுக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோட அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒரு பாருங்க, இதுதான் அந்த முக்கியமான ஆலோசனை அப்போஸ்தலர் பவுல் மூலம் தேவன் நமக்கு தரார். அப்போ ஒரு புது சிஷ்யனுடைய கணவன் தன்னுடைய மனைவியினுடைய விஷயத்துல இவைகளை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளணும். இந்த வசன பகுதிகளை 4 பாகமாக நம்ம பிரிக்கலாம். இதுல முக்கியமா நம்ம இதை கடைபிடிக்கும் போது அந்த திருமணத்தினுடைய நோக்கமே நம்ம இடத்துல நிறைவேறுவதாக இருக்கும். அப்ப திருமணத்தின் நோக்கம் என்னன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு புது சிஸ்டனுடைய இந்த திருமணம் நோக்கம்னா என்ன சொல்லலாம்? பாருங்க, இது குறித்து சகோதரர் ரசல் புது சிஸ்டை வால்யூம்ல, தமிழ் வால்யூம்ல பக்கம் 658 கடைசி 4 லைன் நம்ம வாசிக்கலாம். அதுக்கப்புறம் 659ல முதல் 5 வரிகள் நம்ம பார்க்கலாம். பாருங்க, அதை நான் வாசித்து காமிக்கிறேன், உங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நீங்க அந்த பேஜ் நம்பர் குறிச்சிடலாம். பக்கம் 658 கடைசி 4 லைன்ல, அடுத்து 659ல ஃபர்ஸ்ட் 5 வரிகள், அதை நீங்க குறிச்சிடலாம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தனது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் சபைக்கென மிகவும் உன்னதமான வகையில் முன்மாதிரியாக தன்னையே பலியாக இந்த ஆண்டவர் தனது சபைக்காகவும் தற்போதைய வருங்கால தற்காலிகமான ஆவிக்குரிய நலன்களுக்காகவும் அவர் எடுக்கும் அக்கறையில் காண்கிறான். பாருங்க, ஒரு திருமணத்தினுடைய நோக்கம் எங்க கொடுக்கிறார் அப்படின்னா, அங்க ஒரு அருமையான ஒரு நிழல் நிச்சயம் எடுக்கிறார். பாருங்க, இது வந்து நிழல், ஒரு அருமையான நிச்சயம் கர்த்தர் இயேசுவும் அவருடைய மணவாட்டி. சோ அங்க எடுக்கிறார். அப்ப இந்த கடமைகள் பொறுப்புகள் எப்படி இருக்குன்னா, கர்த்தர் இயேசு எப்படி தன்னுடைய சபைக்காக செய்திருக்கிறாரோ அதுக்கு ஒத்தார் போல இருக்குது. அதே போன்று மனைவியும் சபையை ஆண்டவருக்கென கொண்டுள்ள கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து பார்க்கும் போது அவளுடைய புருஷனுக்கு அவளுடைய துணையாக உள்ள உறவில் ஒரு மனைவியின் உன்னதமான நோக்கத்தை அவள் காண்கிறாள். பாருங்க, கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி இந்த திருமணத்துல இருக்கக்கூடிய ஆழமான நோக்கம் இதுதான். இதுதான் ஒரு கணவன் மனைவி ஒருவேளை 2 பேரும் புது சிருஷ்டியா இருந்தா ரொம்ப ஆழமா சிந்திக்கணும். ஒருவேளை கணவன் புது சிருஷ்டியா இருக்கலாம் அல்லது மனைவி புது சிருஷ்டியா இருக்கலாம், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க அவங்களுக்குரிய பாகத்தை அவங்க சிந்திக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, இப்போ ஒரு கணவன் பார்க்கும்போது அவரு எந்த லெவலுக்கு அது சிந்திக்கணும்னா, சபை, அதாவது மன்னிக்கணும், கர்த்தர் இயேசு தன்னுடைய சபைக்குன்னு அவர் எப்படிப்பட்ட உன்னதமான நோக்கங்களை கொண்டிருக்கிறார், அந்த உன்னதமான நோக்கம் ஒரு புருஷனுடைய மனசுல இருக்கணும். தன்னுடைய மனைவியை குறித்து அவங்களுக்கு செய்கிற அந்த கடமைகள் பொறுப்புகள் ஸ்லாக்கியங்கள் எல்லா விஷயத்திலும் இந்த ஒரு உன்னதமான நோக்கம் மைண்ட்ல வைக்கணும். 2வது விஷயம், ஒரு மனைவி இருந்தா அந்த மனைவி தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளில அவங்க எதை உணரணும்னா, எப்படி சரீரமாகிய சபை கர்த்தராகிய இயேசுவுக்கு தேவையான எல்லா அந்த ஒரு கீழ்ப்படிதல் அல்லது அந்த கடமைகள் அந்த பொறுப்புகள் எப்படி உணர்ந்து செய்கிறோமோ அது போல அந்த மனைவி உணர்ந்து தன்னுடைய கணவருக்கு செய்யணும். ஏன்னா ஒரு புருஷனும் யாருக்கு அவங்க நிழலா இருக்கிறாங்க? கிறிஸ்து இயேசுவுக்கு நிழலா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒருவேளை கிறிஸ்து இயேசுவுக்கு அந்த மனைவி செய்ய வேண்டிய கடமைகள் சொன்னா அல்லது கிறிஸ்து இயேசுனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுன்னா எப்படி செயல்படுவாங்க?
அதுல ஒண்ணு கூட மிஸ் பண்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. எங்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்போதெல்லாம் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துறதுக்கு அவங்க ரொம்ப உஷாரா இருப்பாங்க. அது ரொம்ப உத்வேகத்தோட இருப்பாங்க. ஸோ இதுதான் சபையினுடைய நிலை. அது போல இருக்கணும் தன்னுடைய கணவருக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல. ஒருவேளை இது நமக்கு அந்நியமா தோணலாம், இதெல்லாம் எப்படி விதர் சாத்தியம், நம்ம பழக்க கலாச்சாரத்துக்கு இப்படி எல்லாம் இருக்குமா? பட் புது சிருஷ்டிக்க கலாச்சாரம் இந்திய தேசத்தினுடைய கலாச்சாரம் இல்லை. ஸோ அது வேதத்தினுடைய கலாச்சாரம் தான் தேவன் வச்சிருக்கிறார். ஸோ இதுதான் நம்ம சிந்திக்கணும். நம்ம இது உலகம் முழுக்க இருக்கிற ஒரே கலாச்சாரம் தேவன் தந்திருக்கிறார் புது சிருஷ்டிகளுக்கு. அவங்க எந்த தேசத்துக்காரங்களா இருந்தாலும் இதுதான் தேவன் வச்சிருக்கிறார் நீதி. அது யாரா இருந்தாலும் அது மாற்றிக்கொள்ள முடியாது. அது அவங்க இதுக்கு தங்களை இசைவாத்தான் தங்களை நடத்திக் கொள்ளணும். அதே போலத்தான் கணவர்மார்களும் இந்த அளவுக்கு சிந்திக்கணும். கர்த்தர் இயேசு எப்படி சிந்திக்கிறாரோ சபையினுடைய காரியத்துல அந்த அளவுக்கு அவங்க சிந்திக்கணும். அப்படி சிந்திச்சு ரெண்டு பேரும் வாழும் போது தான் அந்த புது சிருஷ்டியினுடைய வாழ்க்கையில் அந்த திருமணத்தினுடைய நோக்கம் நிறைவேறுகிறதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வெறுமனே ஒரு வாழ்க்கை இருக்கும், அவ்வளவுதான். பட் அங்க அந்த நோக்கம் நிறைவேற வாய்ப்பே இல்லை. நோக்கம் நிறைவேறலைன்னா கண்டிப்பா அந்த வாய்ப்பு குறித்து கூட சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரி, இப்போ நம்ம பேதுருவுல தேவன் தருகிற அந்த ஒரு அருமையான ஆலோசனைக்கு நம்ம போலாம். முதல்ல அங்க ஆரம்பிக்கிறார் முக்கியமான ஒரு வார்த்தை, நீங்க வாசிங்க சிஸ்டர். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்துடனே அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். பாருங்க, அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறார். நீங்க அவங்கள ரொம்ப பெருசா சிந்திக்க வேண்டாம். அவர்கள் பலவீன பாண்டமா இருக்கிறாங்க அப்படின்னா பலவீன பாண்டம்னா என்ன அர்த்தம்? ஸோ அது நம்ம பார்க்கணும். ஏன்னா இது அநேக நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படுது. ஸோ அது குறித்து நம்ம சிந்திக்கணும். ரெண்டாவது விஷயம், அவங்க அப்படி பலவீனமா இருக்கிறதுனால உங்களுடைய ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்க என்ன செய்யணும்? விவேகத்தோட அவர்களுடனே வாழ்ந்து. ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஸோ நம்ம இந்த விவேகங்கிற இந்த வார்த்தையை முதல்ல நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பின்னாடி வரக்கூடிய வார்த்தைகள் நம்ம எடுக்கலாம். முதல்ல நம்ம அவர்களோட விவேகமா வாழணும். ரொம்ப முக்கியம். விவேகமா வாழணும்னா என்ன அர்த்தம்? விவேகம்னா நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம்? ஆங்கிலத்துல விவேகம் இங்க நம்ம வேதத்துல பார்க்கும்போது அங்க நாலேஜ் அந்த வார்த்தை கொடுக்குறாங்க, நாலேஜ். அப்போ நீங்க அவர்களோட வாழும் போது எப்படி வாழணும்? அறிவோட அப்படி நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஆனா இது குறிச்சு ரசல் எப்படி கொடுக்கிறாருன்னா தெளிந்த புத்தியோட. அங்க நாலேஜ், அந்த விவேகம் எப்படி பேசுறாருன்னா தெளிந்த புத்தியோட அல்லது தெளிந்த ஆவியோட, அந்த உணர்வோட நீங்க அவங்க கூட வாழ்ந்து. ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. அந்த தெளிந்த புத்தியோட அல்லது தெளிந்த ஆவியோடன்னு சொல்லும் போது, அப்போ அது எப்படி தெளிந்த புத்தியோட தெளிந்த ஆவியோட எப்படி அவங்க கிட்ட நம்ம அப்படியே வாழ முடியும்? அது நம்ம சிந்திக்கலாம். அப்ப தெளிந்த புத்தியோடன்னு சொல்லும் போது நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம்? இன்னைக்கு பொதுவா உலகத்தினுடைய மனுக்குலத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு இப்போ நம்ம சாப்பிட்ற வகைகள் எடுக்கலாம். தாவர வகைகள் இருக்குது, காய்கறி வகைகள் இருக்குது, மிருகங்கள் கூட இருக்குது. மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு? நல்ல அறிவுடைய அந்த மனிதர்கள், விஞ்ஞானிகள், நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடுனுடைய, அதாவது அந்த காய்கறி மற்ற அந்த தாவரம் மற்ற எல்லா வகைகளும் இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, ஜனங்களுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய மரபு, அதாவது ஜீன் எடுத்து இன்னைக்கு ஒட்டு முறையில நிறைய விஷயங்களை செய்யறாங்க. இன்னைக்கு மாம்பழம்லாம் இருக்கு, அது போல நிறைய கனி வகைகள் இருக்கு. ஸோ அது எல்லாமே இன்னைக்கு அறிவியல் முறைப்படி ஒட்டு முறை அப்படி இப்படின்னு சொல்லி இன்னைக்கு கத்திரிக்காய் கூட என்ன பண்ணியிருக்காங்க, மரபணு கத்திரிக்காய் அப்படி கூட கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னா, அதாவது ஆதி காலத்தில் இருந்த மாதிரி இன்னைக்கு கால சூழல்கள் கிடையாது. இன்னைக்கு நோய் கிருமிகளுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. அதனால ஒரு
உணவு வகை நம்ம பயிரிடும் போது எதிர்பார்க்கிற அளவுக்கு அல்லது தேவைக்கு நமக்கு கிடைக்கிறது இல்லை இல்லைங்களா, மகசூல் கிடைக்கிறது இல்லை. அப்போ விஞ்ஞானிகள் யோசிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கனி இருந்தா அந்த கனி எந்தெந்த நோயினால தாக்கப்படுதோ அந்த நோய்க்குரிய அந்த ஜீன் எடுத்துட்டு அந்த நோயை வலுவாக தாங்கக்கூடிய ஒரு ஜீனை சேர்த்து ஒரு புது வகை கனியாக உருவாக்கிடுறாங்க. அப்படி உருவாக்கித்தான் இன்னைக்கு நிறைய கனி வகைகள் இன்னைக்கு அந்த நோய்களை தாங்கி நிற்கிறதாக இருக்குது. இன்னைக்கு அந்த கத்திரிக்காயில தடை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு மனுஷங்களுக்கு கத்திரிக்காய் மாத்திரம்தான் கண்ணுக்கு தெரியுது, ஆனா நிறைய கனி வகைகள் அப்படித்தான் வருது. அப்ப அந்த கத்திரிக்காய் பார்க்கும்போது எந்த நோய் அதை தொடவே தொடாது, எந்த பூச்சியும் அந்த கத்திரிக்காய் ஒன்றும் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வகையை தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு இந்தியாவில் நிறைய தடையெல்லாம் போட்டாங்க, ஏன்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும்னு சொல்லி தடை போட்டாங்க. அதே போல நம்ம கால்நடைகள் எடுத்தோம்னா, விலங்கினங்கள் எடுத்துட்டோம்னா நல்ல புஷ்டியா நல்ல வேகமா ஓடுறது, இன்னும் நிறைய ஒருவேளை ஆடு மாடுகள் எடுத்துட்டோம்னா நல்லா பால் கறக்கிறது, இந்த மாதிரி லாபகரமா மாற்றக்கூடிய வகையில அதனுடைய ஜீன் எடுத்து என்ன பண்றாங்க, செல் அந்த ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி அது ரொம்ப அருமையான ஒரு வகையாக ஒரு உயிரினமாக கொண்டு வராங்க, குளோனிங் முறையில கொண்டு வராங்க. அப்ப அந்த நோய் எந்தெந்த நோய் எல்லாம் அதை தாக்குமோ அதையெல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் தாங்கிக் கொள்ற ஒரு ஜீன் எங்கேயாவது எடுத்து உள்ள போட்டு வச்சிருவாங்க. அதே போல எல்லா விஷயங்களையும் செய்வாங்க. இப்ப மனுஷங்களுக்கும் அந்த மாதிரி செய்யறதுக்கு முடிவு எடுத்திருக்கிறாங்க, ஆனா அதுக்கு தடை போட்டாங்க. நம்ம என்ன சிந்திக்க வேண்டியது இருக்குன்னா, இதெல்லாம் இருக்கட்டும், ஆனா மனுஷங்க இதெல்லாம் எதுக்காக செய்யறாங்கன்னா, ஒரு சுத்தமான நோயில்லாத ஒரு தாவர இனத்தை உண்டு பண்ணணும், ஒரு விலங்கினத்தை உருவாக்கணும் என்பது ஆழமாக அவங்களுடைய இருதயத்துல பதிஞ்சிருக்கு. ஆனா இந்த மனுக்குளம் இன்னைக்கு எவ்வளோ சீர்கேடு அடைஞ்சிட்டு இருக்குது, எவ்வளோ ஒழுக்கக்கேடு ஆயிட்டு இருக்குது. ஆனா இந்த ஒழுக்கக்கேடாய் இருக்கிற இந்த மனுக்குளத்தை அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில கொண்டு வரணும்னு சொல்லி எந்த விஞ்ஞானிகளும் நினைக்கிறது இல்லை. அவங்க இதை குறித்து சிந்திக்கிறது கூட இல்லை. அப்படி ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்குறதுக்கு என்ன பண்ணலாம், யாரும் அதை குறித்து இன்னைக்கு வரைக்கும் சிந்திக்காம அவங்க ஏதோ ஒரு வகையில வேற வேற விஷயங்களே சிந்திக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் சில முயற்சிகள் அது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரசல் ஒரு கூடிய காலத்துல இந்த விஷயங்கள்லாம் பேசுறாரு. ஸோ இன்னைக்கு அப்படித்தான் இன்னைக்கு இந்த உலகம் மனுக்குளம் போயிட்டு இருக்குது. ஸோ இங்க என்ன சிந்திக்க வேண்டிய இருக்குன்னா, பாருங்க, அப்போ ஒரு நல்ல அருமையான சந்ததியை உருவாக்குறதுக்கு என்ன மனுஷனும் நினைக்கிறது இல்லை, எப்படியோ இருக்கட்டும் அப்படித்தான் அவங்க நினைச்சிடுறாங்க. ஸோ அதனாலதான் இன்னைக்கு இருக்கிற எல்லா ஒழுக்கக்கேடுகளும் அங்க போயிட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம். ஸோ இங்க அந்த விவேகத்தோட அல்லது அந்த தெளிந்த புத்தின்னு சொல்லும் போது இங்க அதுதான் சொல்றாங்க. இன்னைக்கு உலகத்தின் மனுக்குளம் ஒரு மனைவியோட அவங்க இசைந்து வாழ்கிற விஷயத்துல இந்த தெளிந்த புத்தியை அல்லது தெளிந்த ஆவியை அவர்கள் பயன்படுத்துவதே இல்லை சொல்றாரு. நம்ம புதோசு மன்னிக்கணும் 5வது வால்யூம் ஒப்புருவாக்குதல் வால்யூம்ல பக்கம் 348வது பக்கம், ஆங்கிலத்துல 262வது பக்கம், தமிழ்ல 348வது பக்கத்துல சில விஷயங்கள் அங்க பேசுறாரு. 10வது அத்தியாயத்துல பாருங்க, இந்த 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு ரசல் அந்த கமெண்ட் கொடுக்கிறாரு. நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். புருஷர்களை உங்கள் மனைவியானவர்களோடு விவேகத்தோடு வாழ்ந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். சோ இது இந்த வசனத்துக்கான ஒரு கமெண்ட் நமக்கு கொடுக்கிறார். தெளிந்த புத்தியுள்ள ஆவியோடு புருஷர்கள் இந்த ஆலோசனையும் கேட்டு அதன்படி நடந்தால் மனைவிகள் எவ்வளவு பலவீனர்களாக இருந்தும் அதிகப்படியான பளுவை சுமக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களை வெகு சாந்தத்தோடும் விவேகத்தோடும் நடத்துவார்கள். பாருங்க, மனிதனுடைய இயல்பான பகுத்தறிவை எப்படி பயிற்சி எடுத்து பயன்படுத்துவது என்பதை குறித்து அப்போஸ்தலர் விசுவாசிகளுக்கு விவரிக்கின்றார். அப்ப தேவன் தந்திருக்கிற அந்த அருமையான பொக்கிஷம், அந்த தெளிந்த புத்தி பாருங்க, அது குறிச்சு இன்னொரு கடைசி பேராகிராப்ல கர்த்தருடைய ஊழியக்காரிகள் மட்டுமே இந்த தெளிந்த புத்தி உள்ள ஆவியை பெற்றிருக்கிறார்கள். வரப்போற யுகத்துல அனைத்து மனுக்குலமும் பெற்றுக்கொள்வார்கள், அவர்கள் நன்றி சொல்லுவாங்க சொல்லி அங்க பேசுறார். பாருங்க, போய் இங்க விவேகத்தோடு என்ற இந்த ஒரு வார்த்தை நம்ம எடுத்து ஆராய்ந்து பார்த்தோம்னா அங்க
ஆங்கிலத்துல நாலேஜ் வருது. ஆனா இங்க ரசல் நம்ம கொடுக்கும்போது அது ஒரு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை அவரு சொல்றார். அப்போ புது சிஷ்யர்களுக்கு அந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தேவன் தந்திருக்கிறார். இப்போ அதன்படி அவர்கள் தங்களுடைய மனைவிகளோட வாழணும், தெளிந்த புத்தியை கொண்டு அவர்கள் சிந்திக்கணும் மனைவியோட வாழும் போது. இது இந்த தெளிந்த புத்தியோடன்னு சொல்லும் போது அதுக்கு மேல நம்ம அதிகமா பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். அந்த ஞானத்தை அவர்கள் வாங்கணும் தேவன் கிட்ட. தன்னுடைய மனைவி கிட்ட எப்படி உள்ள ஒரு நடக்கையை அவர் வெளிப்படுத்தணும், ஒரு புது சிருஷ்டியாக அவர் எப்படி தன்னுடைய மனைவி கூட இசைவா வாழணும். இந்த விஷயங்கள் ஒரு புருஷன் பரத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவர் அதன்படி ஜீவிக்கிறதுக்கான முயற்சிகளை அவர்கள் செய்யணும். ஏன்னா இன்னைக்கு இயல்பாக நம்ம பார்க்கும்போது ஒரு குடும்பத்தினுடைய அதிகபட்சமான பாரத்தை இன்னைக்கு ஸ்திரீகள் சுமக்கிறத நம்ம பார்க்கிறோம். அநேக குடும்பங்களில் இது பார்க்க முடியுது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா மனைவிகள், அதாவது அந்த ஸ்திரீகள் பார்க்கும்போது அவ்வளோ பலவீனர்களாக இருக்கிறாங்க. ஆனா தெளிந்த புத்தியோட ஒரு புருஷன் இவைகள் எல்லாம் சிந்திச்சு பார்க்கும்போது அப்பதான் தெரியும் அவர்கள் எவ்வளோ பலவீனர்களாக இருந்தும் குடும்பத்தினுடைய அந்த பாரத்தை எவ்வளோ சுமக்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கு முடியாது. தேவன் அதனால தான் அவங்களுக்கு அதுல இருந்து விதிவிலக்கு தந்திருக்கிறார், ஒரு விலக்கு தந்திருக்கிறார். நீங்க இது செய்ய வேண்டாம், இது உங்களால முடியாது, இது உங்களுக்கு அதிகபட்சமான பாரம் வேண்டாம்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு இந்த மனுக்குலத்துல இந்த ஆண் வர்க்கம் அவ்வளோ பெரிய ஒரு சுமை ஸ்திரீகள் மேல அங்க சுமத்துறாங்க. ஆனா சிந்திக்கணும், ஒரு புது சிருஷ்டி தெளிந்த அந்த ஆவியை கொண்டு ஒரு ஸ்திரீயானவள் எவ்வளோ பலவீனமாக இருந்து இந்த ஒரு பொறுப்பை அவங்க சுமக்கிறாங்க. இது அவங்களுடைய திராணிக்கு மேலாக இருப்பது அவங்க உணரணும். அதே சமயத்துல அநேக குடும்பத்துல ஸ்திரீகளை எப்படி நடத்துறாங்கன்னா ஆணுக்கு ஈக்குவலா, அதாவது ஒரு புருஷனுக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்திரீயை நடத்துவது கூட பார்க்கிறோம். அதாவது எந்த ஒரு காரியத்தை செய்வதில் அங்க ஒரு ஒப்பீடு கொண்டு வந்துருவாங்க. தனக்கு அதாவது சமமாக அவர்கள் செயல்பட வேண்டும் என்று அவங்க சிந்திக்கிறாங்க. பட் ஆனா சிந்திக்கணும், கண்டிப்பா ஸ்திரீயானவள் ஒரு புருஷனுடைய எல்லா விஷயத்துக்கும் அவங்க ஈக்குவல் கிடையாது. அவங்க அதுக்கு கீழே இருக்கிறாங்க, ஒரு ஆவரேஜுக்கு கீழே இருக்கிறாங்க. அது முதல்ல சிந்திக்கணும். அவங்களால அது கண்டிப்பா முடியாது. ஆனா அந்த லெவலுக்கு தான் அவங்க சிந்திச்சிடுறாங்க. ஏன்னா இந்த ஆவிக்குரிய ரீதியில கூட கர்த்தர் அப்படித்தான் கொடுக்கிறார். ஒரு புருஷனை ட்ரீட் பண்ற அளவுக்கு அங்க ஒரு ஸ்திரீயை ட்ரீட் பண்றது கொடுக்கறது இல்லை, அனுமதி கொடுக்கறது இல்லை. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். ஆவிக்குரிய ரீதியில கூட அவங்களை அப்படித்தான் நடத்தணும்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அது மானசீக ரீதியில கூட அது எவ்வளவு உண்மையுள்ளதாக இருக்குது அது சிந்திக்கணும். ஏன்னா அவர்கள் அந்த புருஷர்களுக்கு சரி சமமானவர்கள் இல்லை. அப்போ எல்லா விஷயத்தையும் அப்படியே ஒரு ஆண் எப்படி சிந்திக்கிறாரோ அது போலவே ஒரு ஸ்திரியை சிந்திச்சா அது நியாயமே இல்லை, அது ஒரு நீதியே கிடையாது. ஸோ அந்த விவேகத்தோடு இப்படித்தான் அங்க இருக்குது. அந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவி இந்த விஷயங்களை தெளிவாக பகுத்து பார்க்கும். தன்னுடைய மனைவி எந்த லெவலுக்கு ஒரு விஷயத்த செய்தா போதும் அப்படி சிந்திச்சு அவங்க செய்வாங்க. ஸோ அது அந்த தெளிந்த புத்தி ஆவி இருக்கும் போது தான் இது கொண்டு அவங்க செயல்பட முடியும். அப்படி இல்லைன்னா அவங்க செயல்படுவதற்குரிய வாய்ப்பு அங்க குறைவாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை நீங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்கள். இல்லைங்களா? ஒரு மனைவியானவளுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்க. ஏன்னா அவர்கள் பலவீன பாண்டம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க, பலவீனமா இருக்கிறாங்க. அதனால செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்க. அப்போ ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும்போது ஹானர் வருது. அப்ப ஹானர்னா நம்ம என்ன சொல்லலாம், மரியாதை கொடுக்கறது. இல்லைங்களா? அப்ப மரியாதை கொடுக்கறதுனா என்ன என்ன எப்படி? இப்போ ஒரு மனைவி கணவனுக்கு மரியாதை கொடுக்கறாங்களா? சகோதரிகள் ரொம்ப அமைதியா இருக்காங்க. கண்டிப்பாக மரியாதை கொடுக்கறோம். இல்லைங்களா? எப்படி மரியாதை? பெயர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க, வாங்க போங்க கூப்பிடுவாங்க. ஸோ ஒரு கணம். இல்லைங்களா? ஸோ ஒரு மரியாதை. ஸோ இதுதான் அங்க ஹானர் பண்றது நம்ம நினைக்கிறோம். இதுதான் கௌரவிக்கிறது ஒரு கணவனை, அப்படித்தான் நினைச்சிடணும். ஸோ ஆனா கண்டிப்பா அப்படி கிடையாது. அது நம்ம முதல்ல அறிந்து கொள்ளலாம். அதே சமயத்துல இங்க புருஷர்கள் கூட அதே தான் சொல்றாரு.
நீங்க உங்க மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடினால அவங்க செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். அப்போ கணத்தை செய்யுங்கன்னா அப்போ மரியாதை குறைவா பேசுறது விட்டுட்டு என்ன பண்ணலாம், நல்ல மரியாதை கொடுத்து பேசலாம். சில கிறிஸ்தவர்கள் இடத்துல இது நம்ம பார்க்க முடியுது. நமக்கு தெரிஞ்சவங்க சில வீட்டுல நம்ம போயிருக்கும் போது அவர் அப்படித்தான் தன்னுடைய மனைவியை மரியாதையோட கூப்பிட்டு இருந்தார். நீங்க இப்படி கூப்பிடுறீங்கன்னு கேட்டா அவர் இந்த வசனத்தை காமிக்கிறார், செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்க. பாத்தீங்களா, மரியாதையா கூப்பிடணும் இருக்கல, அவங்கள நம்ம மரியாதை குறைவா நம்ம பேசக்கூடாது அப்படின்ட்டு நமக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் அப்படி சொன்னார். ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர். ஆனா அப்ப எல்லாம் நமக்கு அந்த விஷயம் புரியல. ஓ அப்படித்தான் போல இருக்கு, அப்ப நம்மளும் அப்படித்தான் நடக்கணும் அப்படின்ட்டு நம்ம சத்தியா இருந்து கொண்ட பிற்பாடு அப்படித்தான் சிந்திச்சோம். ஆனா உண்மையிலேயே வேதம் அதை பத்தி அங்க சொல்லவே இல்லை. ஒருத்தரை ஒரு மரியாதையாக பேசுவதை பத்தி அங்க இந்த ஒரு விஷயம் காண்பிக்கிறது இல்ல. அது முதல்ல புரிந்து கொள்ளலாம். பட் அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்போ ஹானர் பண்றதுன்னா என்ன அர்த்தம், அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது அவங்க பலவீன பாண்டம் அப்படின்னு சொல்லும் போது பலவீன பாண்டம்னு என்ன அர்த்தம், அது நம்ம முதல்ல அறிந்து கொள்ளணும். அப்ப பலவீன பாண்டம் சொல்லும் போது நம்ம என்ன நினைச்சிட கூடாதுன்னா, எதையுமே செய்வதற்கு அவர்கள் திறனற்றவர்கள், அல்லது ஆவிக்குரிய ரீதியில கூட அவங்க ரொம்ப குறைவுள்ளவர்கள், அல்லது இயற்கையாகவே எல்லா விஷயத்திலும் அவர்கள் குறைவுள்ளவர்கள், அல்லது மன ரீதியாக கூட பலனற்றவர்கள். இப்படி அநேக விஷயங்கள் ஒருவேளை நம்ம சிந்திக்கலாம் அந்த ஒரு பலவீன பாண்டம் சொல்லும் போது. ஆனா உண்மையிலேயே இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம பொதுவாக பார்க்கும்போது ஸ்திரீகள் எதையும் செய்வதற்கு திறனற்றவர்களா இருக்கிறாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு புருஷர்களை விட ஸ்திரீகள் அதிகம் நல்லா அநேக இடங்கள்ல ரொம்ப ஞானமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர்களால செய்ய முடியாத அநேக வேலைகளை அவங்க ரொம்ப சுலபமா செய்ய முடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் இன்னைக்கெல்லாம் அறிவியல் துறையில பார்க்கும்போது எவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஆயிருக்குது. ஸ்திரீகளுடைய பங்கு எவ்வளோ பெரிய பங்கு இருக்குது. அதே போல ஒரு தேசத்தினுடைய விஷயங்கள்ல பார்க்கும்போது ஒரு ஸ்திரீனுடைய பங்கு எவ்வளோ இருக்குது. அதே போல இன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல, மேனேஜ்மெண்ட்ல, மார்க்கெட்டிங்ல எது வேணா நம்ம எடுக்கலாம். இன்னைக்கு ஸ்திரீகளுடைய பங்கு புருஷர்களோட ரொம்ப அபாரமா இருக்கிறாங்க. அது போல இன்னைக்கு நல்ல உதாரணமா சொல்லணும்னா, இன்னைக்கு வரக்கூடிய 10வது 12வது அந்த தேர்வுல எல்லாம் பார்த்தோம்னா அதிக விழுக்காடு யார் தான் இருக்கிறாங்க? மாணவர்களிடம் மாணவிகள் அதிகம் இருக்கிறாங்க. பாருங்க, அப்போ அவங்க எதையும் செய்வதற்கு திறனற்றவர்கள் நம்ம சொல்லவே முடியாது. திறன் இருக்குது அவங்களுக்கு. அவ சுத்தமா அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில ரொம்ப குறைவானவங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இல்லைங்களா? ஒரு புருஷனை விட, அதாவது ஒரு சகோதரனை விட சகோதரிகள் அநேக வேலைகள்ல நல்ல ஒரு முதிர்ந்த நிலையில் ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிறத நம்ம காண முடியுது. அநேக நேரமா அது சகோதர இடத்துல காண முடியறது இல்ல. பாருங்க, அப்ப அந்த ரீதியில கூட நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இயற்கையாகவே அவர்கள் அப்படி கூட கிடையாது. நல்ல மன ரீதியா கூட நல்ல உறுதியானவங்க கூட நம்ம பாக்குறோம். அப்ப இந்த பலவீனர்கள் சொல்லும் போது எந்தெந்த வகையில எல்லாம் அவர்கள் பலவீனர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது இங்க சகோதரர் கொடுக்கறாங்க ரொம்ப அருமையான வார்த்தைகள். முதல்ல அவங்க ஆரம்பிக்கிறார், அவங்க ரொம்ப மென்மை தன்மை வாழ்ந்தவர்கள். ஸ்திரீகள் சொல்லும் போது பொதுவாகவே அவர்கள் மென்மை தன்மை வாய்ந்தவர்கள், மென்மையானவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கடினமான ஒரு இறுக்கமான ஒரு அனுபவங்களை தாங்கிக் கொள்றதுக்கு அவங்களால முடியாது. உதாரணமா சொல்லணும்னா, ஒரு சோகமான ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, ஒரு ஆண் ஒரு பெண் இருந்தா முதல்ல பாதிப்புக்குள்ள யார் தான் போவாங்க? ஒரு பெண்ணு தான் போவாங்க. ஏன்னா அவங்க மென்மை தன்மை அப்படி, அவங்க மனது அவ்வளோ மென்மையான மனது. அதுதான் அங்க புரிந்து கொள்ளணும். ஆண் சொல்லும் போது அது வேற. ஆனா ஒரு பெண் சொல்லும் போது இந்த விஷயங்கள்ல ரொம்ப மென்மையானவங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கடினமான விஷயங்களை தாங்கி கொள்ளணும்னா முடியாது. ரொம்ப அதுல சோர்ந்து போயிடுவாங்க. சோர்வடையக்கூடிய அந்த விஷயங்கள்ல சீக்கிரமா அவங்க போயிடுவாங்க. ஆணை விட ஒரு பெண் சீக்கிரமா அந்த சோர்வுக்குள்ள போயிடுவாங்க. ரொம்ப அவங்களுக்கு நேச்சர் அப்படித்தான் வச்சுட்டார் தேவன். சோ அதெல்லாம் காரணம் ஏன் இருக்குது, அப்படியெல்லாம் ஏன் வச்சுட்டார், அதை நம்ம பார்க்கலாம். அதே சமயத்துல ஒரு புயல் போன்ற ஒரு அனுபவங்கள்,
இன்னொரு வார்த்தை கொடுக்கிறாரு, ரஃப். ரஃப்னா நம்ம என்ன சொல்லலாம்? இன்னொன்னு நம்ம எப்படி இதுல அர்த்தம் ஆவி நம்ம புரிந்து கொள்ளலாம்னா, கரடு முரடான அப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம். கரடு முரடா இருக்கு இல்லைங்களா? சோ அந்த மாதிரி கரடு முரடான, அதே சமயத்துல ஒரு புயல் போன்ற ஒரு சம்பவங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நேர்ந்துச்சுன்னா அவங்களால அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரமா தாங்கிக் கொள்ள முடியாது. ரொம்ப அதுல சோர்ந்து போயிடுவாங்க. சோ அப்போ இது ஏன் இங்க சொல்லணும் அப்படின்னா, இவங்க இப்படிப்பட்ட மனது உடையவர்களாக இருப்பதனால, சரீரத்தில் இல்ல, இங்க பேசுறது எது பத்தி பேசுறாரு? மனம் பத்தி பேசுறாரு, சரீரம் பத்தி பேசல. அது நம்ம ரொம்ப சிந்திக்கணும். அப்ப சரீரம் பத்தி இல்ல, மனம் பத்தி பேசுறாரு. அப்ப இயற்கையாகவே அவங்களுடைய மனது இப்படிப்பட்ட நிலைமையில இருப்பதினால, இப்போ கணவர்மார்கள் அவரை எப்படி நடத்தணும் அப்படின்னா, ரொம்ப இரக்கத்தோட அவங்கள மூர்க்கமின்றி நடத்தணும். ரொம்ப மூர்க்கத்தனம் காமிக்கும் போது அதெல்லாம் அவங்களால தாங்க முடியாது. அது மன ரீதியான ஒரு பெரிய பாதிப்பை அவர்களுக்கு கொண்டு வருது. அதே சமயத்துல ஒரு இரக்கம் சொல்லும் போது இங்க ஒரு ஸ்பெஷல் இரக்கம் சொல்றாரு. எப்போதும் போல காண்பிக்கிற இரக்கம் காமிக்காதீங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் காமிங்க. அவங்களுக்கு ரொம்ப இரக்கம் அவங்களுக்கு கொஞ்சம் வைங்க. ஆர்டினரியா நீங்க காமிக்க வேண்டாம், இன்னும் கொஞ்சம் இரக்கம் காமிங்க அவங்களுக்கு. அதே சமயத்துல அவங்கள மூர்க்கமா நடத்தாதீங்க சொல்லார். ஏன்னா மனதளவுல அவங்களால அது தாங்கிக் கொள்றது ரொம்ப கஷ்டம். சோ இந்த வகையில தான் அவர்கள் வீக்கர் வெசல்ஸ், பலவீனம் உடையவர்களாக இருக்கிறாங்க. மற்ற வகையில எல்லாம் சொல்ல முடியாது. இந்த விஷயத்துல தான் அவங்க பலவீனம் உடையவர்களாக இருக்கிறாங்க. சோ இது அறிந்து அவங்களுடைய மனதை புண்படுத்தாத வகையில எந்த அளவுக்கு அவங்கள நேசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு இரக்கம் காண்பித்து நேசிக்கணும். சோ இதுதான் அந்த பலவீன பாண்டம். ஒருவேளை அது தெரியாம அவர்கள்கிட்ட நம்ம வாழும் போது, அந்த ஒரு தன்மையை நம்ம புரியாம ஒரு ஆணுக்கு ஈக்குவலா அவங்கள நடத்தும் போது, இப்போ அந்த வாழ்க்கையில உண்மையான ஒரு அந்த பரஸ்பர அன்பு பார்க்க முடியாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான புரிந்து கொள்ளுதலும் இருக்காது. அப்போ அங்க நேசிக்க முடியாதனால வீணான கஷ்டங்கள், வேதனைகள், இன்னும் ரொம்ப கஷ்டங்கள்லாம் வாழ்க்கையில நடந்துட்டே தான் இருக்கும். ஒரு ஆவிக்குரிய ரீதியில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அப்படிப்பட்ட தம்பதியினர் காணுவதற்கு வாய்ப்பே இல்லை. அது ரொம்ப முக்கியமா சிந்திக்கணும். அதனாலதான் அந்த வார்த்தை சொல்றார், அவர்கள் பலவீன பாண்டம் உடையவர்களா இருக்கிறதுனால விவேகத்தோடு. இப்ப புரியும் உங்களுக்கு. அப்ப அவங்க பலவீன பாண்டமோ இருக்கிறதுனால அவர்களிடத்துல எப்படிப்பட்ட நடக்கை இருக்கணும்னா, தெளிந்த புத்தியுள்ள ஆவியோட அவங்க கிட்ட நடந்துக்கணும். எந்த விஷயத்துல எந்த லெவலுக்கு எப்படி சொல்லணும், சோ இதெல்லாமே அங்க புரிந்து அங்க நடக்கணும். அது ரொம்ப அவசியமா இருக்கு. அப்போ ஒரு கடினமான விஷயத்த கூட அவர்களுடைய இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளும் வகையில ரொம்ப அன்புல ரொம்ப இரக்கமா அவர்களுக்கு அதை தெரிவிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. ஒரு ஆண் போல அவர்களை நடத்தவே கூடாது. அடுத்தது கிவ் ஹானர், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். அப்ப செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள் சொல்ல போது அது என்னது? செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். அந்த கணம் எது குறிக்குது? கண்டிப்பா நம்ம சொல்லிட்டோம், அது அவர்களை மரியாதையோட பேசுவது அப்படி அர்த்தம் கண்டிப்பாக வருவது இல்லை. இங்க சகோதரர் நமக்கு தரும் போது எப்படி சொல்றாருன்னா, அந்த ஒரு கணம் என்பது அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள், உணவு, உடை, இருப்பிடம், இதெல்லாமே கொடுக்கிறது கணம் அப்படி இல்லை. இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள். ஒரு கணவன் இருந்தா மனைவிக்கு இந்தந்த ரீதியில எல்லாம் அவர் தான் கண்டிப்பா செய்யணும். ஏன்னா அவர் தான் அது கடமைப்பட்டவரா இருக்கிறார். ஏன்னா அவர் தான் அந்த ஸ்திரீக்கு தலையா இருக்கிறார். அப்ப அவர் கண்டிப்பா அதை செய்துதான் ஆகணும். அது கண்டிப்பா எந்த விதத்திலும் அவர் குறை வைக்கவே கூடாது. அது முதல்ல புரிந்து கொள்ளணும். ரெண்டாவது, இதுதான் அங்க கனப்படுத்துறது என்ற ஒரு அர்த்தம் கொடுக்காது. மாறாக எந்த வகையில சொல்லுது அப்படின்னா, இயற்கையாக மாத்திரமல்ல, அல்லது இந்த பூமிக்குரிய விஷயங்கள் மாத்திரமல்ல, அவங்களுடைய மன ரீதியான விஷயங்களுக்கு கவனம் கொடுக்கணும்னு சொல்றாரு. அவங்களுடைய மன ரீதியான விருப்பங்களை அவங்க ஒரு ஸ்பெஷலா கவனம் கொடுக்கணும். அப்ப பொதுவாக இன்னைக்கு புது சிருஷ்டி குடும்பங்கள்ல நமக்கு ஏற்பட்ட சில அனுபவங்கள் நம்ம பார்க்கும்போது, சில சகோதரர்கள் மத்தியில நமக்கு அந்த அனுபவம் வந்துச்சு. மற்ற எல்லா விதத்திலும் அப்படி இருக்கா நமக்கு தெரியாது.
அப்போ நல்ல முதிர்ந்த நிலையில இருக்கிற சில சகோதரர்களே அங்க தங்களுடைய இந்த மனைவியினுடைய இந்த விஷயத்துல எப்படிப்பட்ட நிலை கொண்டவர்களாக இருக்காங்கன்னா, தன்னுடைய மனைவிக்கு பூலோக விஷயத்துல என்ன செய்யணுமோ எல்லாம் செய்யறாங்க. அதுல எல்லாம் ஒரு சின்ன குறை கூட வைக்கிறதே இல்லை. ஆனாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் இல்லை, அவர் நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லை. அப்போ அந்த மனைவி கிட்ட அநேக வருத்தங்கள் கணவன் மேல இருக்கு. ஆனா தன்னுடைய எல்லா விருப்பங்களையும் அவரு, அதாவது இந்த பூமிக்குரிய எல்லா காரியங்களில எந்த குறை கூட வைக்கல, ரொம்ப அருமையா செய்திருக்கிறார். ஆனா ஏன் இந்த மாதிரி சகோதரிக்குள்ள இருக்குது, தேவைகள் நிறைவேற்றிச்சுல, ஏன் இவங்க இப்படி இருக்கணும் பார்க்கும்போது அப்போ அநேக விஷயங்கள் நமக்கு புரியல விஷயங்கள் எல்லாம். ஆனா தேவன் ஏற்ற காலத்துல அது நமக்கு புரிய வைக்கிறார். ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கும்போது பூமிக்குரிய காரியங்கள் எவ்வளோ நமக்கு நியாயமா செய்யணுமோ செய்யலாம். அதற்கு மேல செய்ய வேண்டியது என்னன்னா, அவங்களுடைய மனதின் விருப்பங்களுக்கு கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். அவங்களுடைய மனதின் விருப்பம் நியாயமானதாக இருக்கும் சமயத்துல அவர்களுக்கு தேவையானதை கண்டிப்பா செய்து ஆக வேண்டியது அவசியமாக இருக்குது. உதாரணம் இங்க எப்படி கொடுக்கிறாருன்னா, தன்னுடைய ஆவிக்குரிய ரீதியாக இது ஒரு கேள்வியாக ரீபிரிண்ட்ஸ் அழகா பிரிண்டே பண்ணிட்டு இருக்கிறாங்க. சகோதரர் ரசல் கிட்ட ஒரு சகோதரன் பல சகோதரிடம் காணப்பட்ட அந்த குறைகளை அவர் அப்படியே கேள்வியாக போட்டு, சகோதரரே நீங்க இது குறிச்சு ஒரு கட்டுரை எழுதுனீங்கன்னா ரொம்ப அவசியமா இருக்கும் எல்லாருக்கும் அப்படிங்கிற ரீதியில அழகாக அந்த ரீபிரிண்ட்ஸ்ல எழுதிருக்கிறார். பேஜஸ் இருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்பர் பாருங்க. அப்போ இது அந்த காலத்திலேயே சகோதரர் ரசலுக்கு அநேக கேள்விகள் போயிருக்கு. அதெல்லாம் கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும்போது அந்த பேஜஸ் நம்ம பார்க்கும்போது 4094 அந்த பேஜ் 4094 ரீபிரிண்ட்ஸ் நம்பர். அதுல தான் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கிறாருங்க சகோதரன். அப்போ அது எந்த வருஷம் தெரியல, ஆனா புது சிருஷ்டி வால்யூம் அதுக்கு பின்னாடி எழுந்திருக்காரு, அதுவும் நமக்கு தெரியல. ஆனா அப்பயே அந்த கேள்விகள்லாம் அந்த சகோதரர் சிந்திச்சுட்டு இருக்கிறார். கண்டிப்பா சகோதரர் ரசல் அதுக்கு முன்னாடியே சிந்திக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அவருக்கு நிறைய கடிதங்கள் கூட போயிருக்குது சகோதரிகள் கிட்ட இருந்து. என்னுடைய கணவர் புது சிருஷ்டியா இருந்தாலும் அவருடைய கான்சிகரேஷன் அவரு நிறைவேற்றுவதில்லை, எவ்வளவு முனைப்புடையவராக செயல்படுறாரு, அறுபடையின் வேலைகள்ல, எக்லிஷானுடைய வேலைகள்ல, தன்னுடைய ரட்சிப்பினுடைய காரியத்துல எவ்வளோ அவர் கடினமா வேலை செய்யறாரு. ஆனா எனக்கு என்னமோ தோணுது, அவரு எனக்குரிய கடமைகள்ல அவரு செய்வதில்லை, குறைவுபட்டது போல எனக்கு தோணுது. அது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல, ஆனா நான் அப்படித்தான் ஃபீல் பண்றேன்னு கடிதங்கள்லாம் இருக்கு. அப்போ சகோதரர் ரசல் அதுக்கு என்ன பதில் கொடுக்கிறாருன்னா, வசனம் முதல்ல ஆரம்பிக்கிறார். முதல்ல ஒருவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு அறியாது இருந்தாலுங்கிற வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். அருமையான ஒரு கட்டுரை அது. அப்படி அவங்க இருந்துட்டாங்கன்னா அவர்கள் உண்மையிலேயே ஒரு புது சிருஷ்டியாக, ஒரு மனவாட்டியாக கர்த்தர் இயேசுவுக்கு அவங்க மாறுவதற்கு 100% வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரமா கொடுக்கிறாரு. அதுக்கு அடுத்த வசனம், அவர் விசுவாசத்தை மறுதலித்தவரும் அவிசுவாசிலும் கெட்டவனுமாயிருப்பான். அப்போ விசுவாசத்தை மறுதலித்தவரும் அவிசுவாசிலும் கெட்டவருமாய் இருக்கிற ஒருத்தர் கண்டிப்பா என்ன ஆக முடியாது, அந்த வாய்ப்பை அவர் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ ஒரு புது சிருஷ்டியுடைய கணவன் தன்னுடைய அந்த உடன்படிக்கைய, அந்த வார்த்தை ரொம்ப அழகா கொடுக்கிறார், தன்னுடைய உடன்படிக்கை அவர் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும். குடும்பம் சொல்லும் போது பிள்ளைகள் ஒருவேளை இருக்கலாம், இல்லாத இருக்கலாம், அது செகண்ட். ஆனா மனைவின்னு இருக்கும்போது அங்கிருந்து ஆரம்பிக்கணும், தன்னுடைய மனைவி கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் இந்த உடன்படிக்கையின் வாழ்க்கை. அது தவிர அவர் அது செய்யாம அவர் எத்தனை தான் ஊழியம் பண்ணிட்டாலும், ஆவிக்குரிய ரீதியில அவர் எவ்வளோ தெளிவுள்ளவராக இருந்துட்டாலும் அவர் ஜெயம் கொண்டவராக கருதப்படவே மாட்டார். மேலும் அவரு கர்த்தரிடத்திலிருந்து அவர் எதையாவது பெற்றுக்கொள்ளணும் நினைச்சா கூட அவருக்கு அந்த வழிநடத்தல் கர்த்தர் கொடுக்க மாட்டாரு. இதெல்லாம் அந்த பேசல இன்னொரு கட்டுரையில் அவர் எழுதுறார். பாருங்க அப்ப எவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்குது. அப்போ ஒரு மனைவிக்கு தேவையான பூலோக விஷயங்களை செய்வது மாத்திரமல்ல, மன ரீதியான விருப்பங்களை சிந்தித்து அவர் அதை நிறைவேற்றுவதற்கு கடமைப்பட்டவராக இருக்கிறார். நான் பின்னாடி உங்களுக்கு அந்த புது சிருஷ்டி வால்யூம்ல அந்த பேசேஜ் கொடுக்குறேன். வாய்ப்பு இருக்கிற சகோதரர்கள் நீங்க தமிழ்ல படிக்கிறத விட
ஆங்கிலத்துல அந்த பேராகிராஃப் மாத்திரம் நீங்க படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இங்கிருந்து பேச முடியாத சில விஷயங்களை உணர்ந்து கொள்வதற்கு அது அருமையான வாய்ப்பா இருக்கும். அது நீங்க முடிந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு தரேன் அந்த பேசேஜ். ரொம்ப முக்கியமா இந்த விஷயங்கள் எல்லாமே அங்க கவனம் கொடுக்க சொல்றாரு. இன்னும் எந்த அளவுக்கு அங்க பேசுறாருன்னா, அந்த மனைவி கிட்ட கூட, அதாவது எப்போதும் போல, அதாவது அந்த ஒரு நிகழ்ச்சி நான் சொல்றேன் உங்களுக்கு. அந்த கட்டுரை எப்படி எழுதுறாங்கன்னா, இன்னொரு ரீதியில, என்னுடைய கணவர் காலையில் எந்திரிக்கிறார், ஜெபிப்பார், மன்னா படிக்கிறார், வேதம் படிக்கிறாரு, அப்புறம் அவருடைய கடமைகள்லாம் அவர் செய்துட்டு நேர வேலைக்கு போறாரு, முடிச்சு வீட்டுக்கு வராரு, ரெஃப்ரெஷ் ஆகுறாரு, அப்புறம் ஆராய்ச்சி பண்றாரு புத்தகம் எடுத்து, அப்புறம் சாப்பிட்றாரு, ஜெபிக்கிறாரு, இறைவன் கீதம் படிக்கிறாரு, அப்புறம் அதை குறிச்சே சிந்திக்கிறாரு, தூங்குறாரு, மறுபடியும் எந்திரிச்சு அவரு காலையில் அதே போல ரொட்டீன் இது அப்படியே நடந்துட்டே இருக்கு. சரி, இது ஒரு மனைவி ஒரு ஸ்திரீ எழுதல, ஒரு சகோதரர் இதெல்லாம் பார்த்துட்டு எழுதுறாரு. சகோதரருக்குள்ள இப்படிப்பட்ட சம்பவங்கள் காணப்படுது, சத்தியம் சத்தியம் சொல்லிட்டு அவங்க இப்படி செய்யறாங்க சொல்லிட்டு அங்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ இது என்ன சொல்லலாம் சொல்லும் போது அங்க சொல்றாரு, அப்படி செய்யறது தெளிந்த புத்தியே கிடையாது, அது சத்தியத்தை நேசிக்கிறதும் கிடையாது, அது ஒரு முரட்டுத்தனமான ஒரு வைராக்கியம் தான் சொல்ல முடியும். ஏன்னா சத்தியம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா அன்பு தான் கற்றுக் கொடுக்குது. அதாவது உன்னை போல பிறனையும் நேசின்னு தான் முதல்ல கற்றுக் கொடுக்குது. அப்போ உன்னை போல பிறனைன்னு சொல்லும் போது தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒரு மனைவியே அவரால் சரியான ரீதியில நேசிக்க முடியலன்னா மற்றவர்களை அவர் எப்படி போய் நேசிப்பார்? அப்ப அந்த நேசிக்கிற விஷயத்தை அவர் வீட்டிலேயே ஆரம்பிக்கணும். அப்படின்னு என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சும்மா இது மாத்திரம் பண்ணிட்டு இருக்காதீங்க, மனைவி கூட மன ரீதியா அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்றாரு. அது கூட என்ன சொல்றாருன்னா, ஒரு பலியின் ஜீவியம். நீங்க லவதிகேயன் டைம்ஸ் நீங்க திருமணம் பற்றிய போதகரது ஆலோசனை படிச்சீங்கன்னா கிளியரா கொடுக்கிறார் சகோதரர் ரசல் இது குறிச்சு. அது கூட உங்கள் பலியின் ஜீவியத்துல ஒரு பகுதி. பாருங்க எவ்வளவு ஆழமா சிந்திக்க வேண்டியது இருக்கு. மனைவி தானே விட முடியாது. நம்முடைய பலியின் ஜீவியம் இங்கேயே ஆரம்பிக்குது, இங்கதான் ஆரம்பிக்குது முதல்ல. வெளியே நம்ம எவ்வளவோ செய்யறது அது பிரயோஜனமற்றதாக போயிடுது. இது செய்யாம அது செய்துட்டான், அதுதான் சிந்திக்கணும். பாருங்க, அப்ப அவங்க கூட மன ரீதியா பேசுறதுக்கு, அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்றதுக்கு டைம் ஒதுக்குங்க. ஆனா தினமும் உங்களுக்கு வாய்ப்பு எப்பெல்லாம் கிடைக்குதோ அதற்கான வாய்ப்பு நீங்க ஒதுக்குங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம். அது செய்யுங்க சொல்றாரு. இன்னும் எந்த லெவலுக்கு சொல்றாருன்னா, ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சா வெளியே அவுட்டோர் கூட்டிட்டு போங்க. அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு இயற்கை நல்ல அருமையான சூழல் கூட்டிட்டு போங்க. அது ரொம்ப மனதை ரொம்ப அதை லகுவாக்கும். ஒருவேளை ஒரு ஹார்ட்னஸ், அதாவது ஒரு கடினமான ஒரு மனநிலை இருந்துச்சுன்னா கூட அது மனதை லகுவாக்கும். இந்த மாதிரி முயற்சிகள் இருங்க சொல்றாரு. அப்போ ஒரு நல்ல ஒரு பரஸ்பர அன்பு உங்களுக்குள்ள வர வைக்கும். அந்த மனைவியினுடைய அந்த உணர்வுகளை சரியான ரீதியில புரிந்து கொள்றதுக்கு அது உதவி செய்யும். வாய்ப்பு இருந்து அது கூட செய்யுங்க. அப்படி சொல்லிட்டு அடுத்த முக்கியமான வார்த்தை சொல்றாரு, அப்படி சொல்லிட்டு நீங்க அப்படியே என்ன பண்ணிட வேண்டாம், நான் மனைவியினுடைய நான் கடமையை செய்யறேன்ட்டு டூ மச்சா போயிடாதீங்க. கால சூழல் பாருங்க, அப்படிப்பட்ட சமயம் இருந்ததுன்னா, அப்படிப்பட்ட தேவை நீங்க செய்ய வேண்டியதா இருந்ததுன்னா அப்ப சிந்திச்சு செய்யுங்க. அதுக்காக இதுவே சாக்குன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிட வேண்டாம். சப்போஸ் பவுல் அங்க அருமையான ஆலோசனை கொடுக்கிறார். அவங்க மனைவிகளை கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கிறீங்களே, எங்களுக்கு தெரியாதா விஷயம், எங்களுக்கு அந்த மாதிரி பண்றது தெரியாதா பாருங்க. அப்படின்னு என்ன நடந்திருக்குன்னா ரொம்ப டூ மச்சா போயிருக்கிறாங்க. அது கூட அந்த ஒரு தெளிந்த புத்தியில நம்ம சிந்திக்கணும். இப்படியே செய்ய சொல்லிட்டா அப்படியே நம்ம பாட்டுக்கு செய்துட்டே இருக்கக்கூடாது. அந்த சமயம் அந்த தேவைக்கு சிந்தித்து அவர்கள் செயல்படணும். அதுதான் அங்க அழகா காமிக்கிறார். தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொண்டு விவேகமாக மனைவி கிட்ட அவங்க நடந்து கொள்ளணும். பாருங்க, இதெல்லாம் செய்யணும். அப்ப மன ரீதியான அந்த விஷயங்களை கண்டிப்பா செய்யணும். இல்லைன்னா அதுதான் பெரிய பிரச்சனை அங்க வர வைக்கிறது நம்ம கவனிக்கணும். பாருங்க, அப்ப அந்த ஹானர் பண்றது இதுதான் அங்க சொல்றாங்க. இதுதான் அவங்க ஹானர் பண்றது. அதாவது மன ரீதியான உணர்வுகளுக்கு ஒரு அருமையான வடிகள் அவங்க கொடுக்கணும். அது முக்கியம். ஏன்னா அநேக விஷயங்கள் இருக்கு. அதை நீங்க புது சிருஷ்டி வால்யூம்ல நீங்க படிக்கலாம்.
ஏன்னா அவர்களுக்கு பொதுவாகவே மனைவி ஒரு ஸ்திரீன்னு சொல்லும் போது அவங்களுக்கு உலகமே எதுதான்? அவர்களுடைய குடும்பம் தான். அப்படித்தான் இருக்கும். ஆனா ஒரு ஆண் சொல்லும் போது அப்படி இல்லை. சோ அது கொஞ்சம் எல்லை விரிவாக்கப்படுது. சோ அதனாலதான் இவ்வளோ விஷயங்கள் அங்க கொடுக்குறாரு. சோ இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு அந்த தெளிந்த புத்தியில அது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு அருமையான ஆலோசனை கொடுக்குறாரு. பாருங்க, இதுதான் அவங்களை கனப்படுத்துறது. அடுத்தது மூன்றாவது விஷயம், அவர்களும் உங்களோட கூட அந்த ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும் படிக்கு அவர்களோட நீங்க என்ன பண்ணுங்க? குடும்பம் நடத்துங்க சொல்றாரு. பாருங்க, அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும் படிக்கு இப்ப நான் இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கோம். ஒருவேளை 2 பேருமே கணவன் மனைவியாக இருந்தா இது சிந்திக்கணும் இந்த வாய்ப்பு. அப்போ கணவன் மாத்திரம் அப்படிப்பட்ட அருமையான நடக்கை உள்ளவராக இருப்பதை காட்டிலும் அவர் இன்னும் மேல சிந்திக்க வேண்டியது, அது போல தன்னுடைய மனைவியும் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக அவங்களையும் நடத்தணுங்கிற ஒரு மனது உடையவளாக இருக்கிறோம். அப்படின்னா அந்த லெவலுக்கு செய்ய வேண்டியதை சிந்தித்து செய்யணும். பொதுவாக நம்முடைய ஊழியங்கள் வெளியே நிறைய இருக்கும். மற்ற அநேகரை இந்த சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்ப்பதும், அவங்களை நிலைப்படுத்துவதிலும், அவங்களை இன்னும் ஊக்கப்படுத்துவதிலும், அவங்களை பலப்படுத்துறதுல, அவங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய ரீதியான எல்லா காரியங்களையும் செய்வதில் இருக்கும். ஆனா வீட்டுல இருக்கிற மனைவியும் அதே போல அந்த சுதந்திரத்தை அடையணுங்கிறது ரொம்ப ஆழமா ஒரு புது சிருஷ்டி கணவன் சிந்திக்கணும். சரி, அது நாங்க எப்பயுமே ரெகுலரா செய்யறது தானே. மீட்டிங் கூட்டிட்டு வரோம், இல்ல பைபிள் படிக்கிறதுக்கு டைம் கொடுக்குறோம், இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஆனா ரசல் இங்க அழகா ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு புது சிருஷ்டி வால்யூம்லயே. பக்கம் நீங்க 660வது பக்கம் கடைசி ஒரு 8 லைன் நீங்க வாசித்தீங்கன்னா இதை பத்தி அங்க கிளியரா கொடுக்கிறார். முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, அவங்க உங்களுடைய மனைவியா இருந்தாலும் அவர்கள் ஒரு புது சிருஷ்டி. மனைவிதான், ஆனா மனைவியா இருந்தாலும் கர்த்தருக்குள்ள அவங்க ஒரு புது சிருஷ்டி. அப்ப அவங்க ஒரு புது சிருஷ்டின்னு சொல்லும் போது அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு ரீதியில ஆவிக்குரிய ரீதியில பார்க்கும்போது அவர்கள் சகோதரிகளாக இருக்கிறாங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ள மனைவி கூட ஒரு சகோதரி, கிறிஸ்து இயேசுக்குள்ளான ஒரு சகோதரியா இருக்கிறாங்க. அப்ப அந்த ரீதியில் நம்ம பார்க்கும்போது திருமணத்தின் நோக்கம் நாம ஏற்கனவே பார்த்தோம். அப்ப ஒரு கணவன் மனைவின்னு வரும்போது அப்ப 2 பேரும் எப்படிப்பட்ட சிந்தைகளா இருக்கணும்? ஒரு கணவன் இருந்தா மனைவிக்குரிய கடமைகளை கர்த்தர் இயேசு எப்படி சபைக்கு செய்கிறாரோ அது போல சிந்தித்து அவர் நிறைவேற்றணும். அதே போல மனைவியா இருந்தா சரீரமாகிய சபை எப்படி கர்த்தர் இயேசுக்குரிய காரியங்களில ரொம்ப கவனத்தோடு அவங்க செயல்படுறாங்களோ அது போல அவர்கள் செயல்படணும். சரி, இது ரொம்ப முக்கியமான நோக்கம் நம்ம பார்த்திருக்கிறோம். சோ இந்த ரீதியில அவர்கள் புது சிருஷ்டியா இருக்கிறதுனால ஆவிக்குரிய ரீதியில அவர்கள் ஒரு ஹெல்ப்மேட்டா இருக்கிறாங்க. ஹெல்ப்மேட்னா நம்ம என்ன சொல்லலாம்? உதவி புரிகிறவர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளருவதற்கு ஏதுவாக அவர்கள் உதவி புரியவர்களாக இருக்கிறாங்க. இன்னொரு வார்த்தை டீம் மேட் கொடுக்கிறாரு. டீம் மேட்னா இது ஒரு அருமையான ஒரு டீம் நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? இது மாதிரி டீம் மேட்ல ஒரு மனைவி எப்படி இருக்கிறாங்க ஒரு கணவனுக்குன்னா ஒரு டீம் மேட்டா இருக்கிறாங்க. அப்படின்னா 2 பேர் அந்த டீம் மேட்னா என்ன? ஒரு டீம்னா இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப விளையாடுறாங்க, ஏ டீம் பி டீம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த டீமுக்குள்ள ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேருக்குள்ள ஒரே ஆவி இருக்கணும், அல்லது ஒரே புரிந்து கொள்ளுதல் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அவங்க ஒன்னா சேர்ந்து அவங்க இயங்கி ஒரு வெற்றியை அவங்க தேடிக்கொள்ள முடியும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்துல டீம் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. அந்த டீம் ஸ்பிரிட் இல்லைன்னா அவங்களால ஜெயிக்க முடியாது. அது ரொம்ப முக்கியம். அது அந்த டீமுடைய கேப்டன் கண்டிப்பா செய்யணும். அத ஒரு கேப்டன் அருமையா செய்துட்டாருன்னா ரொம்ப எளிமையா அவங்க ஜெயம் கொண்டுருவாங்க, அதாவது ஜெயிச்சுடுவாங்க அந்த இதுல, அந்த விளையாட்டுல. அது போல ஒரு குடும்பத்துல மனைவியானவள் எப்படி இருக்கிறாங்கன்னா ஹெல்ப்மேட்டா இருக்கிறாங்க, இன்னொரு வகையில டீம்மேட்டா இருக்கிறாங்க. அப்போ ஒரு அருமையான ஒரு ஸ்பிரிட் 2 பேர்த்துக்குள்ள இருந்தா தான் அவங்க இந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ளவர்களாக ஓட முடியும், இல்லைன்னா முடியாது. அப்ப மனைவி அந்த லெவல்ல பார்க்கணும். அவங்க நமக்கு ஹெல்ப்மேட்டு, அவங்க நமக்கு ஒரு டீம்மேட்டு. அவங்கள சரியான அந்த ஆவியில நடத்தினா மாத்திரம் தான் நம்ம இந்த ஒரு வாய்ப்பை சுதந்திரத்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு அந்த சிந்தை கண்டிப்பாக இருக்கணும். அதே சமயத்துல பரலோக ஆசீர்வாதத்துல கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் வேற வேற அளவுல ஆசீர்வாதம் இருக்குங்களா, இல்ல சம அளவுலான ஆசீர்வாதம் இருக்கா? சம அளவுல கொடுத்துருக்கிறாரு.
ஏன்னா நீங்க ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், நீங்க யோதனா இருக்கலாம், கிழக்கனா இருக்கலாம், நீங்க அடிமையா இருக்கலாம், சுயாதீனம் இருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் நீங்க யாரா இருக்கணும்? புது சிருஷ்டியே காரியம். அதுதான் ரொம்ப முக்கியம். புது சிருஷ்டி தான் அங்க அவசியமா இருக்கு. அப்ப மனைவியா இருந்தாலும் கணவரா இருந்தாலும் அவங்களுடைய புது சிருஷ்டி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அதுதான் அங்க தேவன் பாக்குறாங்க. அவங்க ஸ்திரீ அப்படியெல்லாம் பார்க்க மாட்டார். இல்ல இவர் ஆண், அதனால இவர் கொஞ்சம் அப்படியெல்லாம் எதுவுமே தேவன் செய்ய மாட்டார். யாரா இருந்தாலும் அந்த புது சிருஷ்டி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குதோ அதுக்கு தகுந்தாற் போலத்தான் அந்த பரிசை பெற்றுக் கொள்வாங்க. அப்ப 2 பேருக்குமே சம அளவிலான வாய்ப்பு இருக்கு இந்த பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதில்லை. இதை உணர்ந்து இந்த கணவர்கள் மனைவியை வழி நடத்தணும். அதுக்கு தகுந்தாற் போல அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் செய்யணும். அப்படி இருப்பதினால இப்ப என்ன செய்யணும்னா, கணவர்மார்கள் ஆவிக்குரிய ரீதியில அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஊக்கப்படுத்துற விஷயத்துல நிறைய தவறுகள் கூட செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நம்ம ஞானமா சிந்திச்சு அந்த தெளிந்த ஆவியோட அதை செய்யணும். இல்லைன்னா ரொம்ப டேஞ்சர் ஆயிடும். அப்ப ஆவிக்குரிய ரீதியில அவங்களை ஊக்குவிக்க வேண்டும். எப்படி ஊக்குவிக்கலாம் பார்க்கும்போது, அவங்க ஜெபிப்பதற்கு ஒரு லிஸ்ட் கொடுக்கிறாரு. நான் உங்களுக்கு அந்த பேசேஜ் வாசிச்சு காமிக்கிறேன், ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அவர்கள் அந்த பரிசை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ப அவங்களை ஊக்குவிக்கணும். அவங்களுடைய ஜெபங்கள்ல அவங்களை ஊக்குவிக்கணும். அதே சமயத்துல அவர்கள் இந்த ஒரு அருமையான ஆவிக்குரிய ஐக்கியத்துல பங்கடைவதற்கு ஏற்ப அவங்களை ஊக்குவிக்கணும். அதற்கு தடை வராதபடிக்கு அவங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் நம்ம செய்யணும். அதே சமயத்துல அவங்களுக்கு சாட்சியின் வேலை கூட வாய்ப்பு இருக்கு. அந்த வேலை கூட செய்யறதுக்கு அவங்கள ஊக்குவிக்கலாம். அதே சமயத்துல படிக்கிறதுக்கு, வேதத்தை படிக்கிறதுக்கு, படிக்கிற விஷயத்துல அது சம்பந்தமான காரியங்களை படிக்கிறதுல அவங்களை ஊக்குவிக்கலாம். ஆனா அது சம்பந்தமான ஞானத்தை தேடுவதில் அவங்கள ஊக்குவிக்கலாம். இன்னும் அந்த அறிவை பெற்றுக்கொள்வதில் அவங்களை ஊக்குவிக்கலாம். இப்படி அநேக காரியங்களில அவங்களை ஊக்குவிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது, ஒரு புருஷனுடைய கடமை. பாருங்க, இது குறிச்சு 660வது பக்கத்துல கடைசி அந்த 8 லைன் நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். இருவரின் இயற்கையான மனப்பக்குவமும் விருப்பங்களும் கவனமாக கவனிக்கப்பட வேண்டும். உண்மையான கிறிஸ்தவ புருஷன் கிறிஸ்துவின் சிந்தை உடையவனாக இருக்கிறபடியால் தன்னுடைய மனைவியை நேசிப்பான். அவளை அன்போடு பாதுகாக்கவும் அவள் மேல் அக்கறை செலுத்தவும் அவன் உடன்படிக்கை செய்து கொண்டதை நினைவு கூறுவான். ஏன்னா ஒரு ஒரு திருமணம் நடக்கும்போது அங்க என்ன நடக்குது? ஒரு உடன்படிக்கை அங்க 2 பேருமே செய்து கொள்றாங்க. அப்ப அந்த உடன்படிக்கையை அவரு சிந்திச்சு பார்ப்பாரு. மேலும் அவளுடைய சரீர தேவைகளை பூர்த்தி செய்வது மாத்திரமன்று அவளுடைய இருதய வாஞ்சைகளையும் உணர்வுகளையும் பாதுகாக்க உடன்படிக்கை செய்து கொண்டதையும் நினைவு கூறுவான். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. அந்த உடன்படிக்கையில அவங்களுக்கு பூமிக்குரிய தேவைகள் மாத்திரமல்ல, மன ரீதியான இருதய வாஞ்சிகள், உணர்வுகள், அதை பாதுகாக்கிறது கூட, அதை நிறைவேற்றுவதற்கு கூட அவரு உடன்படிக்கை பண்ணினதை அவர் சிந்திக்கணும். இப்படிப்பட்ட ஒரு புருஷன் உணவு, உடை, உறைவிடம் ஆகிய தேவைகளை அளித்ததின் மூலம் தன்னுடைய கடமைகளை செய்து விட்டான் என்று உணர மாட்டான். பூமிக்குரிய இந்த அடிப்படை தேவைகளை செய்துட்டதுனால ஓகே என்னுடைய கடமை முடிஞ்சு அப்படின்னு அவர் உணர மாட்டாரு. மேலும் அவளுடைய மனம், பண்பு, ஆவிக்குரிய நலன்களையும் கவனிப்பதற்கு தனக்கு கடமை உண்டு என்பதை உணருவான். செய்த விஷயங்கள் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்ட விஷயம். மேலும் அவளுடைய நேரம் முழுவதும் வீட்டின் காரியங்களையும் தேவைகளையும் கவனிப்பதில் இருந்து விடாமல் பார்த்து கொள்ளுவான். பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அங்க சொல்றார், ஆலோசனை. அப்படிப்பட்ட ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியினுடைய நேரம் முழுவதும் வீட்டு வேலைகளை செய்வதிலேயே, அதனுடைய தேவைகளை கவனிப்பதிலேயே இருந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன புரிஞ்சுக்கலாம்? அது மட்டும் அவங்க வேலைக்காரர் மட்டும் இல்ல, வேலைக்காரிகள் மட்டும். பாருங்க, வேலைக்காரிகள் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்க கூடாது. வீட்டுல ஒரு வேலைக்காரர் என்ன பண்ணுவாங்க? வேலை 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 வேலை, வீட்டை விட்டு போகிற வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கணும். அப்படியே ஒரு மனைவியை நடத்தாம அவங்களுடைய நேரங்களை எப்படியாவது ஆவிக்குரிய ரீதியில அவர்கள் பயன்படுத்துவதற்கு அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை சிந்திப்பார்.
பாருங்க. அப்போ அவளுடைய நேரம் முழுவதும் வீட்டின் காரியங்களையும் தேவைகளையும் கவனிப்பதில் இருந்து விடாமல் பார்த்துக் கொள்வான். தன்னால் இயன்றவரை அவளுடைய மனதும் இருதயமும் வளர்ச்சி பெற முயற்சிப்பதுடன் தன்னுடைய தலைமையை குடும்பத்தில் அதன் காரியங்களை ஒழுங்குபடுத்த உபயோகிப்பதனால் அவளுக்கு ஆவிக்குரிய ஐக்கியம் கொள்ளவும் சத்தியத்தை படிப்பதற்கும் அவகாசம் பெறவும் முயற்சி செய்வான். பாருங்க, அப்போ ஒரு கணவன் என்ன செய்யணும்? இந்த ரீதியில தன்னுடைய மனைவியை அங்க உற்சாகப்படுத்தணும். அது ரொம்ப முக்கியம். அப்ப எந்த ரீதியில எல்லாம் அப்படின்னா, அப்போ இங்க இன்னும் கொஞ்சம் யதார்த்தமா பேசணும்னா, அப்ப ஒரு மனைவி தன்னுடைய வீட்டு காரியங்களில அவங்க முனைப்போடு இருக்கும்போது ஒரு வேலை முடிஞ்சா அந்த கணவர் என்ன பண்ணலாம்? கணவர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போச்சு, மனைவிகளை இன்னைக்கு பிடிச்சிடுவாங்க வீட்டுல. அப்படியே சிந்திக்க வேண்டாம். பாருங்க, அப்போ ஒரு வேலை நம்ம செய்கிற உதவியின் மூலமாக அவர்கள் அந்த நேரத்தை மிச்சப்படுத்தி ஆவிக்குரிய ரீதியாக அவர்கள் தங்களை இன்னும் அதிகம் உட்படுத்திக் கொள்ளுவாங்க நிலை இருக்கும்போது அவர்கள் என்ன பண்ணலாம்? அந்த வேலைகளை முடிஞ்சா பங்கிட்டுக் கொள்ளலாம். அந்த வேலைகள்லாம் நான் லிஸ்ட் சொல்ல முடியாது, சகோதரர்கள் முடிவு பண்ணிக்கலாம். எந்தெந்த வேலையெல்லாம் தங்களுடைய பங்கு செய்ய முடியும், அந்த நேரத்தை தன்னுடைய மனைவிக்கு மிச்சம் பண்ணி கொடுக்க முடியும், சிந்திச்சு அவர்களாகவே அதை செய்வதற்கு முயற்சி எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் சீரியஸான விஷயம். ஏன்னா தன்னுடைய மனைவி தன்னை போல அந்த சுதந்திர பங்கடைகிறதுக்கு அவர் கொண்டிருக்கிற அந்த ஆவல் குறிக்கிறது இதெல்லாம் செய்யும் போது பாருங்க, இதெல்லாம் யதார்த்தமாவே வரணும். அந்த ஆவிக்குரிய ரீதியில நம்ம அந்த நம்முடைய உடன்படிக்கையை நம்ம சிந்திச்சோம்னா இதெல்லாம் கூட ரொம்ப முக்கியமா இருக்குது. நம்ம இதெல்லாம் சிந்திக்கணும். ஏன்னா இது ஆவிக்குரிய குடும்பத்துல நம்முடைய செயல்பாடு இப்படி இருக்கும். ஆனா மானசீக குடும்பத்துல நம்ம இந்த லெவலுக்கு சிந்திக்கிறது இல்ல. இதே செய்யறோம் இல்லைங்களா? ஆவிக்குரிய ரீதியில எவ்வளவு சிந்திப்போம், சகோதரருக்கு சகோதரிகளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்கிறதுல நம்ம சிந்திப்போம். ஆனா மானசீக குடும்பத்துல இந்த லெவலுக்கு நம்ம கவனம் வைக்கிறது இல்ல. அது அவங்களுடைய கடமை, வேற அவங்க தானே செய்தாகணும், அப்படியே சிம்பிளா விட்டுருவாங்க. பட் அப்படி இல்லை. ஸோ இந்த லெவல்ல கூட அவங்க சிந்திக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு ஆலோசனையாக அங்கே இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ இது கூட சிந்திக்கணும். ஸோ இது இந்த ஒரு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதில் ஒரு கொடுக்கிற ஒரு அருமையான ஆலோசனை நம்ம கவனிக்கலாம். கடைசியை நம்ம பார்க்கலாம், நம்முடைய ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நம்ம பார்த்துக்கொள்ளணும். அவங்களை விவேகத்தோட அவங்களை நடத்தணும் என்னும் போது அப்போ ரொம்ப சிம்பிளா நம்ம இது புரிந்து கொள்ளலாம் இந்த விஷயங்கள். அப்போ நம்ம விவேகம் இல்லாம நடந்துக்கிட்டோம், மனைவி கிட்ட விவேகம் இல்லாம நடந்துட்டோம்னா, அல்லது அந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவியோட நம்ம நடந்துக்கலைன்னா நாம செய்கிற ஜபத்திற்கு என்ன உண்டு? கண்டிப்பாக ஒரு தடை உண்டு என்பது நம்ம இங்க சிந்திக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சோ அது ஒருவேளை நம்ம சிந்திக்கலன்னா பாருங்க, இங்க ஒரு அருமையான வார்த்தை கொடுக்கிறாரு. இப்படிப்பட்ட அறிவுரையை நாம கேட்கவில்லை என்றால், அங்க ஆங்கிலத்தில் என்ன கொடுக்கிறாருன்னா ரொம்ப ஒரு கொஞ்சம் கடினமான அந்த வார்த்தை, அது நெக்லெக்ட் பண்றது. நெக்லெக்ட் நம்ம என்ன சொல்லலாம்? விலக்கி விடுறது, உதாசீனமா அப்படியே தள்ளி விடுறது, ரொம்ப கேஷுவலா அப்படி தூக்கி போட அவ்வளோ அளவுக்கு சிந்திக்கணுமா அவசியம். சோ இப்படி அது ஒரு அர்த்தம் கொடுக்கறதாக இருக்குது. அப்ப இந்த ஒரு அறிவுரையை நம்ம அப்படி நம்ம கேட்கலன்னா, நம்ம எடுத்துக்கொள்ளலைன்னா நம்முடைய ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. நம்முடைய தொடர்பு கர்த்தருடன் உண்டான அந்த தொடர்பு நமக்கு கட்டாயிடும் சொல்றார். கட்டாயிடும் அப்படின்னா லிங்க் கிடைக்காது சொல்றார். அது ஆங்கிலத்துல இன்டரப்ட் கம்யூனிகேஷன் அப்படி சொல்றார். இன்டரப்ட் கம்யூனிகேஷன், அதுல தடை இருக்குது. சோ அந்த கம்யூனிகேஷன் அவர் கூட தொடர்பு கொள்ளுவதில்லை, அந்த சராசரத்துக்கும் ஆண்டவரா இருக்கிறவரோட தொடர்பு கொள்ளுவதில் ஒரு தடை இருக்குது, கவனம் வைங்க சொல்றார். அப்போ எவ்வளவு சீரியஸா சிந்திக்க வேண்டியது பாருங்க. அப்போ மனைவியை நடத்துகிற விஷயத்துல இந்த வாய்ப்பை இழப்பதற்கு கூட சமயம் அங்க உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். சோ அப்போ ஒருத்தர் உடன் இருக்கிற தன்னுடைய மனைவியினுடைய அல்லது மற்றவர்களுடைய அந்த நலன்களை கருத்துல கொள்ளலைன்னா அவரு கூட எப்படி இருக்கிறாருன்னா அவர் ரொம்ப ராங்கா இருக்கிறார் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை அங்க கொடுக்கிறார். அவர் ஒரு தவறான வழியில போகிறவராக அங்க இருக்கிறதை கூட காண்பிக்கும். சோ இந்த லெவலுக்கு மாத்திரம் நீங்க இதை புரிந்து கொள்ளலாம். சோ அதாவது முன்னாடி நம்ம ஆலோசித்துட்டா
அந்த கேட்டுட்ட விஷயங்களை கவனத்துல கொண்டு செய்யாம நம்ம தள்ளி விட்டோம்னா நம்ம செய்கிற ஜெபங்களுக்கு நமக்கு பதில் கிடைக்காது. சோ அப்படின்னா இந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. எப்படி பிரதர் நம்ம ஜெபத்துக்கு தடை வரதுனால நம்ம அந்த வாய்ப்பை எப்படி பெற்றுக்கொள்ள முடியாமல் போகும்? பாருங்க, ஜெபங்கிறது அப்போ நம்ம அவ்வளவுதான் நினைச்சிட்டோம்னு அர்த்தம். ஒருவேளை அந்த ரீதியில் நம்ம சிந்திச்சோம்னா அப்போ ஜெபம் பற்றி அவ்வளவுதான் நம்ம புரிஞ்சிருக்கிறோம்னு அர்த்தம். ஜெபம் ஒரு உண்மை கிறிஸ்தவருக்கு ஜீவன். அது ஜீவ கயிறு மாதிரி, சும்மா இல்லை. அந்த ஜீவ கயிறு விட்டோன்னு முடிஞ்சு, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு சகோதரர் அருமையா அந்த வார்த்தை கொடுக்கிறார். எப்படின்னா, ஒரு கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல இருந்து ஒரு கயிறு கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும்? எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் இல்லைங்களா? அது போல இருக்குது ஜெபம் சொல்றாரு. அப்போ இந்த லெவலுக்கு அந்த ஜெபத்தை பத்தி ஒருத்தர் சிந்திச்சா தான் தெரியும். ஏன்னா அந்த ஜெபங்கள் மூலம் தான் கிருபாசனத்துக்கு முன்னாடி போறோம். அந்த ஜெபங்கள் மூலம் தான் தேவையான வழிநடத்தல் பெற்றுக்கொள்றோம். அந்த ஜெபங்கள் மூலம் தான் நமக்கு தேவையான அறிவு கிடைக்குது. அந்த ஜெபங்கள் மூலமா தான் நமக்கு தேவையான பலன் கிடைக்குது. ஜெபத்தின் மூலமாகத்தான் நம்முடைய பாவம் மன்னிப்பு உண்டாகுது அவருடைய சமூகத்துக்கு போகும் போது. பாருங்க, இதெல்லாம் கிடைக்கலன்னா ஒருத்தர் என்ன ஆயிடுவார்? கரை உடையவராகவே இருப்பார். அவர் கண்டிப்பா கர்த்தருடையவர் என்று அவர் தன்னை சொல்லிக்கொள்ள முடியாது. ரொம்ப முக்கியமா இது ஆழமா சிந்திக்க வேண்டியது இருக்கு. அப்போ தன்னுடைய மனைவி எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ரீதியில சிந்திச்சு அவங்களை வழி நடத்தணுமோ ரொம்ப சீரியஸா அவங்க சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஒரு அருமையான ஒரு வசனம் படிக்கலாம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 22வது வசனம். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக் கொள்கிறான். பாருங்க, மனைவியை கண்டடைகிறவன். மனைவியை கண்டடைகிறவன் அப்ப என்ன அர்த்தம்? மனைவியை கண்டடைகிறவன் என்ன சொல்லலாம்? தனக்குரிய ஒரு நல்ல துணையை தேடிக்கொள்றவர், ஒரு நல்ல இணையை அவரு பெற்றுக்கொள்ளுகிறார், அப்படி சொல்லாமா? ஆங்கிலத்தில் படிங்க இந்த வசனத்தை. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஃபேவர் ஃப்ரம் த லார்ட். பாருங்க, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். அப்போ கர்த்தரிடத்துல தயையும் பெறுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றாரு பாருங்க. அப்படியே நீங்க இந்த பேதருக்கு லிங்க் பண்ணீங்கன்னா அருமையா புரியும். ஒருத்தருக்கு நல்ல மனைவி கிடைக்கிறாங்க அல்லது தேடி பிடிச்சிட்டேன் அப்படியே ஒருத்தர் சொல்றத பத்தி இங்க பேசல. ஒரு நல்ல மனைவியை, ஒரு நல்ல நிலையில இருக்கிற ஒரு மனைவியா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி இங்க பேசல. ஒரு நல்ல மனைவியை தேடுகிறதுன்னு என்ன அர்த்தம்னா, இந்த பிரகாரமாக தன்னுடைய கடமையை தான் வாக்கு கொடுத்த தன்னுடைய மனைவி கிட்ட எந்த அளவுக்கு அவர் நிறைவேற்றாரோ அந்த அளவுக்கு தான் அவர் என்ன ஆயிடுவாரு, நல்ல மனைவியை கண்டடைவார். அப்படின்னா அந்த சுதந்திரத்துல பங்கடைய செய்யும்படியாக மனைவியை பெற்றுக்கொள்வார், கர்த்தரிடத்துல தயையை பெற்றுக்கொள்வார். அப்படின்னா அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் என்ன ஆயிடுவாரு, ஜெயம் கொண்டவராக தன்னுடைய மனைவியையும் தன்னை போல அந்த சுதந்திரத்துல பங்கடைய செய்கிறவராகவும் இருப்பார். அதுதான் அங்க மேலான ஒரு அர்த்தம் குறிக்கிறதாக இருக்கு. இன்னொரு வசனம் பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் படிக்கலாம். சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்கள் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே ஒரு புருஷனுக்கு சொல்றாரு பாருங்க. அப்போ நீங்க இந்த பூமியில இருக்கிற காலம் முழுவதும் நீங்க வாக்களித்து ஏற்றுக்கொண்ட உங்க மனைவியோட நீங்க இசைந்து வாழ்வது, அந்த இசைந்துன்னு சொல்லும் போது பெரிய ஆழமான விஷயங்கள் அதுல அடங்கி இருக்கு. அது ரொம்ப முக்கியமா கவனத்துல வைக்கலாம். இசைந்து வாழணும். அப்படி வாழ்றது இந்த பூமியில உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையாக இருக்குது. அதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது பாருங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆவிக்குரிய ரீதியில ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டியது இருக்கு. அப்போ அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த பூமியில ஒரு புது சிருஷ்டிக்கு ஒரு கடமைன்னு ஆரம்பிச்சா அது தன்னுடைய மனைவி கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. ஒருவேளை மனைவி உடையவரா இருந்தா அங்கிருந்து தான் அவருக்கு ஆரம்பிக்குது. அப்படி இல்லாத இருந்தா அவருடைய குடும்பத்துல அவர் செய்கிற கடமையிலிருந்து அங்க ஆரம்பிப்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். இதுதான் சகோதர சகோதரிகளே ஒரு கணவர் பற்றி நம்ம பார்க்கிற விஷயங்கள்.
சோ இப்போ சில முரண்பாடான சில விஷயங்கள் மாத்திரம் நம்ம பார்த்துட்டு முடிக்கலாம். அதிகபட்சம் ஒரு 5 நிமிடம், 5 to 10 நிமிடம் எடுத்துக்கிட்டுங்களா? இல்லைன்னா நம்ம அடுத்த வாரத்துக்கு இந்த முரண்பாடு விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஓகேனா நான் கண்டினியூ பண்றேன். எடுத்துக்கிட்டாங்களா? ஒரு 10 நிமிஷம், அதிகபட்சம் 10 நிமிஷம் போதும், அதுக்குள்ள நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா அவ்வளவுதான் விஷயம் இருக்கு. ஏன்னா சில தவறான முரண்பாடு உள்ள சில விஷயங்கள் இருக்குது, அல்லது நமக்கு சில குழப்பமான விஷயங்கள் கூட இருக்குது. ஸோ அது கூட நம்ம தெளிவா ஆராய்ந்து அறிந்து கொண்டோம்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நம்ம இன்னும் ரொம்ப தெளிவுள்ளவங்களா மனைவியோட இசைந்து வாழ்வதற்கு. ஸோ இந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது பொதுவா பாருங்க, அநேக தேவனுடைய வார்த்தைகள், அதாவது அப்போஸ்தலன் பவுல் அங்க நிருபங்களில் எழுதும் போது ஊழியக்காரர்களுக்குரிய ஒரு தகுதிகளாகத்தான் இந்த விஷயங்கள் அதிகமா எழுதிருப்பார் இல்லைங்களா? தீமோத்தேயுக்கு, தீத்துக்கு, மற்ற இடங்களை நம்ம பார்க்கும்போது ஒரு ஊழியக்காரன் இப்படிப்பட்ட தகுதியோடவராக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் எழுதிருப்பார். அப்ப அநேக பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அப்போ ஒரு வசனம் வேணும், நீங்க படிங்களா? 1 தீமோத்தேயு 3:12. மேலும் உதவிக்காரன் ஆனவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறார். உதவிக்காரர்களை பத்தி பேசுறாரு, அதே தான் மூப்பர்கள் பத்தி பேசுறாரு, அதே தான் கண்காணிகள் பத்தி பேசுறாரு. அப்ப இவங்க எல்லாம் ஊழிய வாய்ப்புல இருக்கக்கூடிய ஜனங்கள். அப்போ இவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட கட்டளைகள்லாம் இருக்குது. முதல்ல அவங்க அதை செய்துட்டா போதும், மற்றவர்கள் குறித்து இந்த அளவுக்கு அவங்க சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சில பேர் சிந்திக்கலாம். ஆனா அதே சில வசனங்கள் இந்த உதவிக்காரர்கள் பத்தி, மூப்பர்கள் பத்தி, கண்காணி பத்தி எழுதும் போது கண்காணியானவன் அல்லது மூப்பனானவன் மனைவியை அடிக்காதவனும், இந்த வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்படி கூட வார்த்தைகள் இருக்கு. அப்போ மனைவியை அடிக்காதவனும், மனைவிய வேற எந்த விஷயத்திலும் துன்புறுத்தாதவனும் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அது ஊழியக்காரன் மாத்திரம் அப்படி இருக்கலாம், மற்றவர்கள் அப்படி இருக்க அவசியம் இல்லையா? அப்ப மற்றவர்கள் தங்களுடைய மனைவியை எப்படி வேணா நடத்திடலாமா? அடிக்கிறது, அவங்கள நடத்துற விஷயத்துல இஷ்டத்துக்கு செய்யலாமா? அப்படி சிந்திக்கவே முடியாது. ரொம்ப முக்கியம் பாருங்க, இந்த மனைவியை அடிக்கிற விஷயம், திட்டுற விஷயம், இதெல்லாம் கூட அப்போஸ்தலன் பவுல் பாருங்க, நமக்கு அது ஒருவேளை சின்ன விஷயமா தோணலாம். ஆனா அப்போஸ்தலன் பவுல் அவர் எவ்வளோ அருமையா இந்த பரிசுத்த ஆவியில அவரு உணர்ந்து எழுதிருக்கிறாரு பாருங்க இவ்வளவு விஷயங்களை. ஏன்னா அடிக்க கூடாதுன்னா கூட அது என்ன இருக்குது, அங்க கூட அன்பு வெளிப்படுது. அதெல்லாம் ரொம்ப முக்கியமா கொஞ்சம் நம்ம சில விஷயங்கள்லாம் இப்படித்தான் விட முடியும். அது நீங்க மேல உங்களுடைய தியானத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அது ரொம்ப நன்மை கொடுக்கும். ரொம்ப அவசியம் அது, அப்படி சிந்திக்கணும். அடுத்தது நம்ம பார்க்கும்போது இங்க எல்லாத்துக்கும் அதே கட்டளை தான் கொடுக்கிறார். அப்ப அவர்கள் ரோல் மாடலா இருக்கணும், மற்றவர்களும் அதை பார்த்து அதை கற்றுக்கொண்டு அதே போல அவங்களும் இருக்க வேண்டும் என்பது தான் அங்க பரிசுத்த அப்போஸ்தலர்களுடைய ஆலோசனையாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது கொஞ்சம் பிராக்டிக்கலா நடைமுறை வாழ்க்கையில இருக்கிற சில கேள்விகள் குறித்து நம்ம இப்ப கொஞ்சம் சிந்திக்கலாம். பாருங்க, இப்போ புருஷன் தான் தலை ஒரு ஸ்திரீக்கு. அப்போ ஒரு ஸ்திரீக்கு அவரு தலை எனும் போது, ஒருவேளை நான் தான் தலை அப்படி எடுத்துட்டு அவரு ஒரு சர்வாதிகாரம் பண்ணுகிறது அது குறிக்குதா அப்படி நம்ம சிந்திக்கலாம். அப்ப ஒரு தலைன்னு சொல்லும் போது எல்லாத்துக்கும் அவர் தான் தலை. எப்படி கர்த்தர் இயேசு சபைக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் தலையா இருக்கிறாரோ, அனைத்து விஷயங்களுக்கும் அதுல ஒண்ணு கூட விடுபடுறது இல்ல, அதே போல புருஷனும் ஒரு ஸ்திரீக்கு. அப்படி இருக்கும்போது அப்ப அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் மனைவி கேட்கணும். அப்ப அவங்களை எப்படி வேணா ஆளலாம் என்பது குறிக்குதா? அதுதான் சர்வாதிகாரம் குறிக்குது. அதுதான் குறிக்குதான்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே அப்படி குறிக்கிறது இல்ல. மாறாக தலையாய் இருப்பது என்பது பாருங்க, நீங்க பக்கம் குறிச்சிடலாம். 654 பக்கம், ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல 6வது லைன்ல நீங்க இந்த விஷயங்கள் புரிந்து கொள்ளலாம். பாருங்க, தலையாய் இருப்பது என்பது எப்படியாயினும் ஒரு பொறுப்பை, ஒரு பாரத்தை, ஒரு கரிசனையை, ஒரு தேவையை குறிப்பதாக இருக்கிறது. இதுதான் தலையினுடைய நோக்கம். தலையாய் இருப்பதனுடைய நோக்கம் என்னன்னா, சும்மா அப்படியே அப்படி ஆள்றது அப்படியே அதிகாரம் குறிக்கிறது இல்ல. மாறாக அன்புல எல்லா விஷயங்களையும் ஒரு பொறுப்பு அல்லது ஒரு பாரம், ஒரு கரிசனை அல்லது மற்ற அந்த தேவை, அது குறிச்சு ஒரு சிந்திக்கிறவராக அப்படி செயல்படணும். இப்ப அதுக்கு உதாரணம் எடுக்கும்போது, எல்லாருக்கும் தலையா இருக்கிறார்
பிதாவாகிய தேவன். புருஷர்களுக்கு தலையாயிருக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 2 பேரும் தலை. எப்படிப்பட்ட மாடல் காமிச்சிருக்கிறாங்க? அவங்க அப்படி காமிக்கிறாங்களா? எங்களுக்கு வல்லமை இருக்கு, நாங்க சர்வ அதிகாரம் பண்ணுவோம், நான் சொல்றதா கேட்கணும், அப்படி எதுவுமே பண்றதில்ல. எவ்வளவு அன்பா நமக்கு அந்த ஒரு சுயாதீனத்துல நம்மளை அனுமதிச்சிருக்கிறாங்க பாருங்க. அது போலதான் ஒரு புருஷன் அப்படி சிந்தித்து செய்யணுமே ஒழிய மாறாக அவங்கள வேற சர்வாதிகாரி போல நடத்துவது பத்தி அவரு பேசக்கூடாது, சிந்திக்க கூடாது. அடுத்து நம்ம பார்க்கும்போது சபையின் தலைமை நிலையிலுள்ள ஆண்டவராகிய கிறிஸ்துவின் மேலும் அப்படியாக இருக்குது. அவரும் அப்படித்தான் செய்யறாரு, பிதாவாகிய தேவனும் அப்படித்தான் இருக்கிறாரு. அவருடைய தலைமை ஏதோ அதிகாரத்தை குறிப்பிடாமல் புது சிருஷ்டியின் அங்கங்கள் அனைவர் மேல் காண்பிக்கும் பலவித அர்த்தங்களை கொண்ட அன்பையும் கரிசனையும் உதவி புரிதலையும் குறிக்குது. இதே போல புருஷன் மனைவியின் மேலும் பிள்ளைகள் மேலும் தலையாயிருப்பது ஒரு பொறுப்பு, ஒரு விசேஷ கருணை, தேவைகளை நிறைவேற்றுவது, முன்னறிதல், ஒழுங்கு செய்வது, பாதுகாப்பது, வழிகாட்டுவது, முன்மாதிரியாய் இருப்பது போன்றவைகளை குறிக்குது. இதெல்லாம் நீங்க பேஜஸ் குறிச்சுக்கோங்க, இன்னும் இருக்கிற விஷயங்கள் நீங்க தெளிவாக படிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கும்போது ஒரு கணவன் தலையாய் இருந்து செயல்படுவதற்குரிய திறன் இல்லாதவராக இருக்கலாம். தன்னை விட தன்னுடைய மனைவி நல்ல திறன் உடையவங்களாக இருக்கலாம் எல்லா விஷயத்திலும். இப்படி இருக்கும்போது அப்போ மனைவியை அப்போ தலையாய் இருந்து கணவனை நடத்தலாமா, அல்லது குடும்பத்துக்கு தேவையானகளை அந்த மனைவியானவள் சிந்திக்கலாமா? இப்படி ஒரு வேலை சிந்திச்சிட்டோம்னா இது உலகத்துல இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. திறமையான மனைவி இருக்கும்போது கணவன் கொஞ்சம் கரைவா இருந்தா மனைவி கிட்ட எல்லா பொறுப்பும் விட்டுருவாங்க, அவங்க தான் செய்வாங்க எல்லா விஷயங்களும், முடிவெடுக்கல எல்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஆனா புது சிருஷ்டி குடும்பத்துல அது பண்ணவே கூடாது. அப்படி செய்வதன் மூலம் என்ன நடக்கும்னா திவ்ய ஒழுங்கு அங்க மீறப்படுகிறது. ரொம்ப முக்கியமான வார்த்தை அது. திவ்ய ஒழுங்கு அந்த குடும்பத்துல மீறப்படுது. அது கணவன் செய்தாலும் சரி, மனைவி செய்தாலும் சரி. ரொம்ப முக்கியம். எந்த சூழ்நிலையிலும் மனைவியானவள் அப்படிப்பட்ட நிலைமையை எடுக்கக்கூடாது, கணவனும் அப்படிப்பட்ட நிலையை மனைவிக்கு தாரவாத்து கொடுத்துடக்கூடாது. ரொம்ப சீரியஸா அது சிந்திக்க வேண்டியதா இருக்கு. அப்படி சொல்லும் போது வேற என்ன பண்றது? அப்ப இங்க அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு புது சிருஷ்டி முதல்ல ஒரு புது சிருஷ்டி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இது அடிப்படையில நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வேற யாரும் மற்றவங்களை புது சிருஷ்டி அல்லாதவங்களை, ஈவன் அவங்க கிறிஸ்தவங்களா இருந்தா கூட, பெயர் சபை இருந்தா கூட அவங்க திருமணத்துக்கு அவங்க முன் போகவே கூடாது. ரொம்ப முக்கியம். அப்ப எப்படிப்பட்ட மனைவியாக இருந்தாலும் அந்த முழு பொறுப்பும் அது கணவரையே சார்ந்தது. அப்ப அந்த மனைவியாளன்னு வரும்போது இப்ப மனைவிக்குரியது நம்ம பார்க்கும்போது அதை தெரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த சூழல்ல அப்ப மனைவி என்ன பண்ணும்? இது மனைவிக்குரிய ஒரு கேள்வியா இருக்கும். என்னுடைய கணவர் இப்படித்தான் இருக்காது, விட்டா எல்லாம் போயிடும், அப்ப நான் தானே செய்யணும். இப்படிப்பட்ட ஒரு கேள்வி யதார்த்தமா ஸ்திரீகளுக்கு வருவது நியாயம். அது நம்ம பின்னாடி ஸ்திரீகள் குறித்து பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஆனா கணவன் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய தலைமையினுடைய அந்த ஒரு பொறுப்பை அவர் தட்டி கழிக்கவே அல்லது உதாசீனப்படுத்தவோ அப்படி விட்டுறவோ கூடாது. அடுத்தது இப்போ அதிகமாக இன்னும் நம்ம பார்க்கும்போது கணவன்மார்களுக்கு மனைவிமார்கள் நிறைய ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த ஆலோசனை கேட்டு அநேக கணவன்மார்கள் நடந்து கொள்ளவும் செய்யறாங்க. இப்ப என்ன பண்ணலாம் இந்த மாதிரி சூழல்ல? இதெல்லாம் நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல். நம்ம கொஞ்சம் சீரியஸாவே சிந்திக்கணும். அநேக நேரங்கள்ல மனைவியுடைய யோசனை தான் செயல்பாட்டுக்குள்ள வரும், கணவருடைய யோசனை அங்க நிராகரிக்கப்படும். கணவரும் அதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துறாரு. என்ன செய்யலாமா? அப்படி செய்யலாமா? செய்யக்கூடாதா? நல்ல ஆலோசனை தானே, ஏன் செய்யக்கூடாது? அப்படி ஒரு வேளை நமக்கு பிராக்டிக்கலா கேள்வியில் வரலாம். ஆனா கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது என்னன்னா, சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஒரு யோசனையை முதல்ல கணவன் எப்படி பார்க்கணும், இது ரொம்ப முக்கியம். பாருங்க, இப்போ இத விஷயம் புரிஞ்சு கொள்ளணும்னா ஆதாம் ஏவாளுடைய விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். அங்க ஏவாள் உருவாக்கப்பட்ட விதம், எப்படி உருவாக்கப்பட்டார் பார்க்கும்போது முதல்ல ஆதாம். அப்ப தேவன் ஆதாம்ல இருந்து ஏவாளை அங்க உண்டு பண்றார். ஒரு பெண் சிருஷ்டிக்கப்படுறாங்க. அப்போ சிருஷ்டிக்கப்படுறாங்கன்னு சொல்லும் போது அப்போ ஆதாம்ல இருந்து ஒரு ஸ்திரீ வந்தாச்சு.
அப்போ ஆதாம்ல இருந்து ஒரு ஸ்திரீ உண்டாக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஸ்திரீ உண்டாக்கப்படுவதற்கு முன்னாடி எல்லா விஷயங்களும் யாருக்குள்ள இருந்துச்சு? ஆதாம்குள்ளதான் இருந்துச்சு. அப்ப ஆதாம்குள்ள இருந்த இந்த விஷயம் இப்போ முழுமையா இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சு? பங்கிடப்பட்டாச்சு இல்லைங்களா? உதாரணம் சொல்லணும்னா பாருங்க, ஆதாம், அதுல இருந்து ஏவாளை பிரிக்கிறார் தேவன். அப்போ ஆதாம் கிட்ட இருந்த சில குணநலன்கள், சில ஆளுமை தன்மைகள் அல்லது மற்ற வேற வேற அருமையான குணங்கள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு? இப்போ பங்கிடப்பட்டாச்சு. இங்க இருந்த இப்போ இங்க அந்த ஒரு ஸ்திரீக்கு போயாச்சு. அப்படின்னு என்ன புரிந்து கொள்ளணும்னா, வெறுமனே ஆணுக்கு மாத்திரம் தான் எல்லா விஷயங்களும் தேவன் தந்துட்டார் என்று ஒருத்தர் நினைக்கவே கூடாது. பெண்ணுக்கு ஒண்ணுமே தரல, அவங்க எதுவுமே செய்யறதுக்கு இயலாதவர்கள், அவங்க நம்ம அப்படித்தான் பார்க்கணும். இது உலகம் அப்படித்தான் பார்க்கும். ஆனா புது சிருஷ்டி அப்படி பார்க்க கூடாது. ஏன்னா தேவன் அவங்களுக்கும் சில திறன்கள் கொடுத்துட்டுக்கிறார். அப்போ ஒரு விஷயம் நல்லா முழுமை அடையணும்னா, இப்போ இப்படி இருக்கிறது முழுமை அடையணும்னு என்ன ஆகணும்? ரெண்டு கருத்துக்களும் ஒன்னாகணும். அப்படி ஒன்னாகும் போதுதான் அங்க ஒரு விஷயம் முழுமைக்கு வரும். பாருங்க, இதுதான் கொள்கை. இந்த கொள்கை வச்சு நம்ம இப்ப என்ன சிந்திக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ஸ்திரீனுடைய அல்லது தன் மனைவியினுடைய ஆலோசனையை ஒரு புருஷன் கேட்கறதுல தவறே இல்லை. கண்டிப்பாக கேட்கணும். அவர்களுடைய அந்த ஒரு உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். அவங்களுடைய தேவைகள் குறித்து அல்லது ஆலோசனைகள் குறித்து அவர்கள் சொல்ல வரும்போது எந்த ரீதியில் கூட அதை உதாசீனப்படுத்துவது அது தவறான ஒரு மனப்போக்கை உண்டு பண்ணும். அது பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அவர்களுடைய ஆலோசனையை கேட்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆனால் ரொம்ப முக்கியமா சிந்திக்க வேண்டியது என்னன்னா, அந்த ஆலோசனைய அப்படியே செயல்படுத்துறதுக்கு அவர் சிந்திக்க கூடாது. அவர்கள் சொல்ற எந்த கருத்துக்களையும் அப்படியே சிந்திக்கிறதுக்கு அவர் செயல்படக்கூடாது. அப்படி செயல்பட்டா முழுமை இல்லை. ஏன்னா இங்க பாதி தாங்க செயல்படும். பாருங்க, அப்ப முழுமை ஆகணும்னா அவங்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கணும். தலைமைக்கே உரிய அந்த சிந்தையோட தெளிந்த புத்தியுள்ள ஆவியோட அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பை அவர் என்ன பண்ண, இப்போ எந்தெந்த ரீதியில இதுல நியாயம் இருக்கு, நியாயம் இல்லை எடுத்து சிந்திக்கணும். அந்த ஆவியில சிந்திச்சு அதுல எதை கலெக்ட் பண்ணும் அல்லது எதை சேர்க்கணும், எப்படி மோல்டு பண்ணும் சிந்திக்கணும். சிந்திச்சு அதுக்கப்புறம் ஒரு அருமையான வடிவம் அந்த யோசனைக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒருவேளை அவங்களுடைய யோசனை அப்படியே எடுத்து ஒருவேளை நம்ம செயல்படுத்திட்டோம்னா அதுதான் காமிக்குது தலையினுடைய அந்த பங்கை இப்ப என்ன பண்ணியாச்சு, அது ஸ்திரீக்கு விட்டாச்சு. அப்படி நம்ம செய்யவே கூடாது. ஏன்னா ஒரு முழுமையான விஷயத்த ஒரு புருஷன்கிட்டையும் கொடுக்கல, ஒரு முழுமையான விஷயத்த மனைவி கிட்டையும் கொடுக்கல. இங்க கொஞ்சம் இருக்கு, இங்க கொஞ்சம் இருக்கு, ரெண்டும் மிக்ஸ் ஆகணும். அப்பதான் ஒரு தெளிவு, ஒரு முழுமை அங்க வருது. இது கோட்பாடு. இத கோட்பாடு நம்ம மைண்ட்ல வைக்கணும். ஏன்னா ரொம்ப முக்கியம். கோட்பாடு மிஸ் பண்ணோம்னா போயிடுச்சு, அவ்வளவுதான். சரி, ரொம்ப முக்கியமா நம்ம சிந்திக்கலாம். அதனால கேட்கறது தவறு இல்லை. பட் அதை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி தன்னுடைய நிலையை குறித்து அவர் என்னென்னலாம் சிந்திக்கணுமோ அதை சிந்திச்சு அவர் செயல்படுத்துவதற்கு முன் வரணும். நீங்க வேணா பக்கம் 661 பக்கத்துல 2வது பேராகிராஃப் நீங்க குறிச்சிடலாம். அதுல இதை பத்தி சொல்றாரு. ஏன்னா மனைவியின் யோசனையை பெறுவது என்பது எல்லா விஷயங்களிலும் அவருடைய கருத்துக்கு கீழ்ப்படுவது என்று அர்த்தமாகாது. புருஷன் தன்னுடைய மனைவியின் உணர்வுகளுக்கு சரியான நியாயமான அனுதாபத்துடன் அர்த்தம் கொடுக்கும்படியாக அவைகளை தீர்மானிப்பது, நிதானிப்பது அவனுடைய கடமையாகும். தலைமை பொறுப்பு புருஷன் மேலேயே உள்ளது. அதை அவன் தவிர்க்க கூடாது. அது திவ்ய ஏற்பாடு. ரொம்ப ரொம்ப சிந்திக்கணும். ஒருவேளை அதை அப்படியே செய்துட்டோம்னா அது தவறாக இருப்பதை நம்ம காண முடியும். சரி, இப்படி எல்லாம் இருக்குது. இது 2 பேர் புது சிருஷ்டியா இருந்துட்டா இப்படி நம்ம சிந்திக்கலாம். ஒருவேளை இந்த திருமணத்துல இந்த கணவன் மனைவி சரியான ஒரு ஜோடியா இல்லாத இருக்கும் போது இப்ப என்ன பண்ணலாம்? இந்த மேல சொல்லிட்டு அத்தனை விஷயங்களும் கணவன் மனைவி நல்ல புது சிருஷ்டியான ஜோடிகளா இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா சரியான ஜோடியா இல்லாத இருக்கும் போது தான் பிரச்சனையே அங்க ஆரம்பிக்குது. சரியான ஜோடி இல்லைன்னா அப்ப அந்த புது சிருஷ்டி கணவன் தன்னுடைய தலைமை பொறுப்பை செய்வதில்
ரொம்ப பிரச்சனை இருக்குது. அப்ப என்ன செய்யலாம்? என்னுடைய மனைவி இப்படி இருக்கிறதுனால என்னால் அது என்னுடைய கடமை செய்ய முடியாது சரியான ரீதியில. நான் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய மனைவியை எல்லாம் செய்யட்டும், அல்லது அவங்களே முடிஞ்ச வரைக்கும் போகட்டும், பாடத்தை கற்றுக்கொள்ளட்டும். அப்படி ஒருவேளை புது சிருஷ்டி புருஷன் நினைக்கலாமா? அப்படி ஒரு நினைச்சா என்ன பண்ண முடியும்? ஸோ அது எவ்விதத்திலும் தவறானதாக இருக்குது. ஏன்னா இங்க அப்படிப்பட்ட ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்திருக்கிற ஒரு புருஷன் தனக்குள்ளாக சொல்ல வேண்டியது என்னன்னா, பக்கம் நீங்க 665வது பக்கம் புது சிருஷ்டி வால்யூம், ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், நான் திவ்ய ஏற்பாட்டிற்கு மாறாக ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்தேன். இப்படியாக வீட்டில் சந்தோஷம் இருக்காதபடி பெரிய ஆபத்துக்குள் வந்து விட்டேன். எனக்கு இப்போது ஒரே வழி என்னன்னா, என்னால் என்றவரை ஒரு உண்மையான புருஷனுக்குரிய நிலையை அடைய முயற்சிப்பது தான். இதுதான் ஒரே வழி. ஒருவேளை அப்படிப்பட்ட மனைவியை ஒருத்தர் பெற்றிருந்தார்னா, அதாவது என்னால் என்றவரை ஆண்டவரின் உதாரணத்தின்படி அமைத்துக் கொள்வது தான். நான் என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையை குறித்தும் செயலை குறித்தும் நான் இன்னும் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த வீட்டின் தலைவனுக்கான கடமைகளை அதிகமாக கூடுமானவரை செய்து முடிக்கத்தக்கதாக பரத்திலிருந்து வருகின்ற நாணத்தை நான் அதிகமாக ஊக்கத்துடன் தேடும்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனெனில் இயற்கையாகவே இந்த கடமைகளை செய்து முடிக்க தகுதியற்றவனாக இருப்பதை உணர்கிறேன். இந்த காரணத்தினால நான் அதுக்காக விட்டுற முடியாது, செய்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஒரே வழி ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும், அதை வாங்கி அதற்கு உரிய வகையில நான் செயல்படணும். இதுதான் ஒரு புது சிருஷ்டி கணவன் இந்த சரியான ஜோடியை சேராத போது அவர்கள் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்தது இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு வகை பேசுறார். அதாவது நல்ல ஜோடி தான் திருமணத்துல, அருமையான புது சிருஷ்டிகள் 2 பேரும் சேரும் போது. ஆனா இணைந்த பிற்பாடு ஆரம்பத்துல நல்லா இருந்துச்சு, ஆனா போக போக குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் கசப்பு. ஒரு நல்ல ஜோடியா இருக்க அவங்களால முடியல. இப்ப என்ன பண்ணலாம்? தவறான ஜோடி ஆயிட்டாங்க. இப்போ இந்த சூழல்ல மனைவி என்ன பண்ணுங்கிறத பின்னாடி நம்ம மனைவிக்குரிய விஷயத்துல பார்க்கலாம். ஆனா கணவர் இப்ப என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட ஒரு கணவன் என்ன செய்யலாம்? 667வது பக்கம் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல 7வது லைன்ல இருந்து நம்ம சில விஷயங்கள் நம்ம புரிந்து கொள்ளலாம். பாருங்க, வாழ்வின் எல்லா காரியங்களிலும் இப்படியாக கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையில் உள்ள திவ்ய உறவின் முன்மாதிரியின்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் நாங்களும் இந்த உறவிற்கு இசைவாய் வளர முடியும். 7வது லைன்ல இருந்து 667 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் 7வது லைன்ல இருந்து. இப்படி முதல்ல நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவர்கள் அந்த அன்பின் ஆவியை இழந்து விட்டது, அல்லது அந்த பரிசுத்த ஆவியை அவர்கள் இழந்து விட்டதே இப்படி நிலை வந்ததுக்கான காரணம் இது முதல்ல புரிந்துக்கணும். அடுத்தது 2 பேருமே அந்த கடமைகளை சிந்திக்க தவறிட்டாங்க. தங்கள் திருமணத்தின் போது செய்த வாக்குறுதியை மறந்துட்டாங்க. இது 2வது ஒரு காரணம். 3வது, ஒருவேளை இது புருஷன் கிட்ட இருக்கும்போது இப்ப இந்த புருஷன் என்ன பண்ணும்னா, அவன் மனைவியை போஷித்து காப்பாற்ற விட்டால் அதற்கும் மாறாக இருதயத்திலோ அன்பிலோ அல்லது உண்மையிலேயே அவளை கைவிட்டு விட்டால் அவன் ஆண்டவரை விட்டும் அவருடைய ஆவின் வழிநடத்துதலிருந்தும் முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாய் இருக்கிற பரத்திலிருந்து வருகின்ற ஞானத்திலிருந்து வெகுவாக அகன்று விட்டான் என்பதை குறிக்கும். அப்போ இப்படிப்பட்டவர் இருக்கும்போது அதை சீர்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக அவர் முயற்சிகள் செய்ய வேண்டியதுதான் ஒரே வழி இருக்கு, வேற வழி ஒண்ணுமே இல்லை. பின்னாளில் அவர் கண்டிப்பா தனக்குரியதை அவர் சிந்தித்து செஞ்சா ஆகணும். இது ரொம்ப முக்கியம். அடுத்ததான் முக்கியமான விஷயம் வருது. இது சில பேர்த்த இந்த வாய்ப்புக்குள்ள இருக்கலாம். கணவன் புது சிருஷ்டி, ஆனா மனைவி புது சிருஷ்டி இல்லை. பொதுவா இந்த சூழல்ல ஒரு கணவன் என்ன சிந்திப்பார்?
ஒரு புது சிருஷ்டி கணவன் என்ன சிந்திப்பார்? நான் எப்படியாவது சத்தியத்தை சொல்லி வாரம் ஒரு கிளாஸ் எடுத்து அல்லது ஒரே பாடத்தை நான் கிடைக்கும் போதெல்லாம் நான் எப்படியாவது சொல்லி 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 நோட்ஸை கொடுத்து படிக்க வச்சு, சீடியை வாங்கி கொண்டு போய் கேட்க வச்சு, வால்யூம் எல்லாம் கொடுத்து நான் எப்படியாவது என்னுடைய மனைவி நான் என்ன பண்ணுவேன், இந்த சத்தியத்துக்குள்ள நான் கொண்டு வந்து விடுவேன். அதற்கேற்ற முயற்சிகளை நான் கண்டிப்பாக செய்வேன். எப்படியாவது என்னுடைய முயற்சி என்னுடைய மனைவியை இந்த சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்தே ஆகணும், நம்ம பக்கம் இழுத்தே ஆகணும். நான் இதுதான் என்னுடைய ப்ராஜெக்டா எடுத்துக்க போறேன் இந்த வருஷம் முழுக்க. ஒருவேளை ஒரு புது சிருஷ்டி இப்படி நினைச்சா எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்லைங்களா? ஏன்னா அவரும் புது சிருஷ்டி, மனைவியும் புது சிருஷ்டி ஆயிட்டா பிரச்சனையே இல்லை அப்படின்னு நிறைய கணவன்மார்கள் நினைச்சிடுறாங்க. ஆனா பிரச்சனையே எங்க தான் இருக்கு தெரியுங்களா? ரெண்டு பேரும் புது சிருஷ்டியா இருக்கிற சமயத்துல தான். அப்படின்னா அப்படி பிரச்சனை இருக்குங்கிற அர்த்தத்தில் நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. ரெண்டு பேருக்கும் சம அளவுல இந்த உரிமையெல்லாம் தேவன் தந்திருக்கும் போது, இந்த வாய்ப்பு தந்திருக்கும் போது, சாத்தானுடைய அதிகபட்சம் தாக்குதல்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில இருந்து கொண்டே இருக்கும். பெரிய போராட்டங்களை அவங்க சந்தித்து கொண்டே இருக்கணும். எப்போன்னா சரியான ஆவி இல்லாத போது. உண்மையிலேயே கர்த்தருடைய சிந்தை ரெண்டு பேரும் உடையவளா இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, ஒருத்தர் மேனேஜ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க, ஒரு பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் ஆயிடும். பட் அது இல்லாத சமயத்துல ரொம்ப கஷ்டம். ஆனா இங்க நம்ம இங்க பாக்குற இந்த விஷயம் என்னன்னா, அப்படி ஒருவேளை ஒருத்தர் நினைச்சா அதுதான் மிகப்பெரிய தப்பு. அது முதல்ல அந்த சிந்தையை அவரை கைவிடணும். அப்படி தன்னுடைய மனைவி எப்படியாவது இந்த சத்தியத்தில் கொண்டு வரணும்னு நினைக்கிறத கைவிடணும். கைவிட்டு என்ன செய்யணும்? அவரு தன்னால் என்ற அளவுக்கு பெஸ்ட் தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கணும். ஒரு கணவராக இருந்து தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் பெஸ்டா எவ்வளவு கொடுக்க முடியும் கொடுங்க. இதுதான் ஆலோசனை கொடுக்கிறார். அந்த மாடல் வச்சுட்டே ஒரு மனைவி என்ன ஆயிடுவாங்க. ஏன்னா மனைவிமார்களுக்கு ஒரு அருமையான கட்டளை கொடுக்கிறார் அப்போஸ்தலன் பேதுரு. நீங்க உங்க கணவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னா, அப்போ ஒருவேளை ஒருத்தர் கீழ்ப்படியாதவரா இருந்தாருன்னா உங்களுடைய நல்ல நடக்கைகளை பார்த்து அவர் கூட என்ன ஆயிடுவாரு, கர்த்தரை ஏற்றுக்கொள்வார். சோ இதே கருத்தை அப்படியே சகோதரர்கள் பயன்படுத்தலாம். அப்படின்னா சகோதரிக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறது இல்ல, தன்னுடைய கடமையை சரியான விதியில எவ்வளவு பெஸ்ட் பண்ண முடியுமோ அப்படி பெஸ்ட் பண்ண கொடுத்தா கண்டிப்பா மனைவி என்ன ஆயிடுவாங்க, சிந்தித்து ஓ இந்த சத்தியம் கேட்டா இப்படி கூட இருப்பாங்களா, இவ்வளவு அன்பு காமிப்பாங்களா, என்னுடைய கணவர் முன்ன எப்படி இருந்தார் இப்ப எப்படி எல்லாம் இருக்கிறார், சரி இப்படி சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. சிந்திக்கும் போது அதுவே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்குது அவங்களும் புது சிருஷ்டிகளாக வருவதற்கு. சகோதர சகோதரிகளே, அப்போ ஒரு புது சிருஷ்டி கணவன் எப்படி சிந்திச்சு புது சிருஷ்டி மனைவிக்கு செய்யறாரோ அது போல ஒரு புது சிருஷ்டி கணவன் தன்னுடைய புது சிருஷ்டி இல்லாத மனைவிக்கு செய்ய வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. சரி, இதெல்லாம் நடைமுறையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள். சரி, இன்னும் வேற வேற சிக்கல் கூட வரலாம். ஆனா அது எல்லாத்துக்கும் ரிசல்ட் அருமையா அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்கிறார். நீங்க வேணும் இந்த பேசேஜ் எல்லாம் நீங்க கம்ப்ளீட்டா படிங்க, அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. கடைசியா நம்ம இப்போ வரலாம் முடிவுக்கு. இப்போ இந்த மாதிரி தலைமை விஷயங்கள் ஒரு புருஷனுக்கு இருக்கும்போது எப்படி தான் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு அவர் ஒரு உக்கிரானக்காரராக இருக்கிறாரோ, அவர் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கைக்கு பெற்றுக்கொண்ட தாளந்துக்கு அவர் கணக்கு கூடியவராக இருக்கிறாரோ, அது போல ஒரு புது சிருஷ்டி கணவன் இந்த விஷயத்திலும் அவர் கணக்கு கூடியவருக்கு கடமைப்பட்டவராக இருக்கிறார். புரியுதுங்களா சொல்றது? ஒரு புது சிருஷ்டி கணவன் கணக்கு கொடுக்கணும். எந்த விஷயத்துலன்னு சொன்னா, நம்ம அதிகமா தாளந்து கொடுக்கறத பத்தியே பேசிட்டு இருப்போம். ஆனா இது கூட கவனத்துல வைக்கணும். நீங்க 662வது பக்கம் ஃபர்ஸ்ட் 6 லைன் நீங்க குறிச்சுக்கலாம். கணக்கு கொடுப்பதற்கு அவர் கடமைப்பட்டவளாக இருக்கிறார். நிச்சயமா ஒரு புது சிருஷ்டி கணவன் கணக்கு கொடுத்தே ஆகணும் தன்னுடைய மனைவியினுடைய விஷயத்துல. அடுத்தது நம்ம பார்க்கலாம், ஒருவேளை தலைமையை புறக்கணிக்கலாமான்னா அது கூட ஒரு குற்றமா சொல்றார். அந்த வார்த்தையே கொடுக்கிறாரு அங்க, அது ஒரு குற்றம் அப்படியே சொல்றார். 664வது பக்கம் ஃபர்ஸ்ட் ஒரு 8 லைன் நீங்க வாசித்தீங்கன்னா அங்க கொடுக்கிறார் இந்த விஷயங்கள். தலைமை பொறுப்பை புறக்கணிப்பது அது எவ்விதத்திலும் குற்றமுள்ளதா இருக்குது. ஒதுக்க முடியாது, உதாசீனப்படுத்த முடியாது, கூடாது. ஒருவேளை இதை ஒருவர் செய்வாரானால் 668வது பக்கம் ஃபர்ஸ்ட்
7 லைன்ல பேசுறார் சகோதரர். அப்படிப்பட்ட ஒருத்தர் கர்த்தர் இயேசுவால ஜெயம் கொண்டவராக அவருடைய வலது பாரிசத்தில் நிற்க தகுதி அற்றவராக இருக்கிறார். அப்படின்னா அவர் முற்றிலும் ஜெயம் கொண்டவராக கருதப்பட மாட்டார். ரொம்ப சீரியஸான விஷயம் அங்க கடைசி அங்க சகோதரர் நமக்கு கொடுக்கிறார். இந்த விஷயங்கள் நம்ம மைண்ட் எடுக்கலாம். ஆனா இதெல்லாம் நமக்கு யதார்த்தமா வாழ்க்கையில நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். இது ஏதோ ஒரு பாடமா கேட்கிற விஷயம் இல்லை. சரி, யதார்த்தமா நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கு நம்ம எடுக்க வேண்டிய முயற்சிகளாக நம்ம சிந்திக்கணும். ஏன்னா இது நம்ம வாய்ப்புக்குரிய காரியங்களை குறித்ததாக இருக்குது. இதோட கணவர் பற்றிய விஷயங்கள் முடிஞ்சு, அடுத்தது நம்ம மனைவி பற்றிய விஷயங்கள் அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். அதுவரையும் தேவன் தான் நம்ம யாவரையும் காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.